ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது கைஜு நம்பர் 8 சீசன் 3 ஃபுல் மூவியை பார்க்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இதை ஒவ்வொரு ஃப்ரேமாக எடுத்து உங்களுக்காக கலர் பண்ணி போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். செம ஃபன் அண்ட் ஆக்ஷனாக வெறித்தனமாக இருக்க போகுது. இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க நிறைய அனிமையை உங்களுக்காக கலர் பண்ணி போகணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இப்போ கைஜு நம்பர் 8 சீசன் 3க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சீசன் 2 கடைசியில் கைஜு நம்பர் 8 புதுசாக டைகேஜு 5 உருவாக்கி அட்டாக் அனுப்பியிருப்பான். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு இருக்கும். அதை 11, 12, 13, 14, 15 சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அட்டாக் பண்ணும்போது 13ஆம் நம்பர் கைஜு நம்ம ஹீரோ டீம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கும். அங்க நம்ம ஹீரோ மக்களை எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட டீம் லீடரை அந்த கைஜு அடிச்சு கொல்ல போகும். அப்படி கடைசி ஒரு ஸ்டார்ட்ல கொல்ல போகும்போது நம்ம ஹீரோ கஃப்கா உள்ள போந்து அவங்களோட டீம் லீடரான சினோனமியை அப்படி காப்பாத்திட்டு தூக்கிட்டு வந்துகிட்டு நம்ம ஹீரோ கஃப்கா சொல்லுவான், பாருங்க, நீங்க என்ன மக்களை காப்பாத்த தான் அனுப்பி வச்சீங்க, ஆனா அந்த ரூல் இப்போ மீறப்படும் அப்படின்னு சும்மா மாசா சொல்லி கைஜு நம்பர் 8 அப்படி டிராசம் ஆவான் பாருங்க. அப்படி வேற மாதிரி மாறிட்டு நான் தான் கைஜு நம்பர் 8டா, உனக்கு அடிக்க போறேன் ரிவிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிக்க அதோட சீசன் 2 முடிஞ்சிருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ சீசன் 3 எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல கிக்குரு நம்ம ஹீரோ கஃப்கா கிட்ட, இங்க பாரு பெருசு, எனக்கு என்ன ஆனாலும் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ கஃப்கா, ரெட்டச்சட என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு கிக்குரு, நீ என்ன பேசிட்டு இருக்க பெருசு, நான் சொல்றதை ஒழுங்கா கேளு, நான் என்ன பேசணும் உனக்கு புரியுதா இல்லையா, என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்குவேன், நீ எனக்கு வந்து கைஜுவா மாதிரி ஹெல்ப் பண்ணவே கூடாது, உனக்கு புரிஞ்சுதா இல்லையா, ஒவ்வொரு தடவையும் நீ தான் என்னை வந்து காப்பாத்திட்டே இருக்க, அது இந்த தடவை நடக்கக்கூடாது, நானே என்னை காப்பாத்திக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ கஃப்கா, இவளுக்கு என்னாச்சு, மண்டையில் ஏதாவது அடிபட்டுருச்சா, சரி நீ உன்னை பார்த்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கிக்குரு, உனக்கு புரிஞ்சுது நினைக்கிற பெருசு, என்ன ஆனாலும் நீ என்னை வந்து காப்பாற்றவே கூடாது, என் எனிமையை நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ கஃப்காவும், அதெல்லாம் சரி இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, உன்னோட எனிமி மேல போக்கஸ் வை, கவனம் செதறிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கஃப்காவும் நம்ம கிக்கருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பான். அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே பிரசன்ல நம்ம ஹீரோ அவனோட டீம் லீடரை காப்பாற்றி உட்கார வச்சிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கஃப்காக்கு முன்னாடி கைஜு நம்பர் 13 நின்றுட்டு இருக்கும். அப்போ டீம் லீடர் நம்ம கஃப்காவை பார்த்து, கஃப்கா என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பின்னாடி வா, இது நடக்கக்கூடாது, ஒன்று நாங்கள் இழக்க விரும்பல, இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ கஃப்காவும், என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா, கவலைப்படாதீங்க, நான் இங்க தோக்க மாட்டேன், இங்க தோக்கிறது அவனாதான் இருக்கணும், இது என்னோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கஃப்கா அப்படி கைஜு நம்பர் 8 அப்படி மாறுவான் பாருங்க. மாறி சும்மா மாசா நின்றுட்டு இருப்பான். அப்ப அந்த கைஜு நம்பர் 13 பார்த்து, டேய் நான் தான் கைஜு நம்பர் 8, உன்னை கட்டிக்க போறேன்டா ரிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாசா நிற்கும் போது இங்க நம்ம ஹீரோ கைஜு நம்பர் 8 மாறின உடனே அங்க கைஜு நம்பர் 15 நம்ம கிக்குரு முன்னாடி நிக்க பாருங்க. அது அப்படியே சென்ஸ் பண்ணிரும், என்னது கைஜு நம்பர் 8 வந்துருச்சா அதுன்னு பார்த்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம கைஜு நம்பர் 11, 12 இதுவும் நம்ம ஹீரோ கைஜுவானதை சென்ஸ் பண்ணிரும். இதுங்க ரெண்டும் அப்படி பயத்துல சாக்காயி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ மேல அவ்வளோ பயமா. அப்படி இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லாம் பதட்டத்துல கத்திட்டு இருப்பானுங்க, இவர் எதுக்கு இப்ப கைஜுவா மாறினாரு, இது நடக்கவே கூடாது, கைஜு நம்பர் 8 எதுக்கு மாறிச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது இன்னொருத்தன், அவருக்கு நம்ம என்ன பர்மிஷன் கொடுத்தோமா, அவர் யாரை கேட்டு இப்பெல்லாம் மாறினாரு அப்படின்னு கோவத்துல கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த மொட்டத்துல யோசிச்சுட்டு இருப்பாரு, இப்போ வேற வழி இல்லை, இப்போ இருக்க நிலைமைக்கு அவன் மாறிதான் ஆகணும், இப்போ ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, அந்த கைஜு நம்பர் 9 எப்போ வருவான்னு தெரியாது, அதுக்கு நம்ம கைஜு நம்பர் 8 ரெடியாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ கைஜு நம்பர் 8 மாறி அந்த 13ஆம் நம்பர் கைஜு முன்னாடி நின்று இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ கஃப்கா மனசில் யோசிச்சுட்டு இருப்பான், என்னால் நல்லா உணர முடியுது அந்த கைஜிகளோட சக்தி, அது எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு என்னால் உணர முடியுது. ஒன்று கேப்டன் நருமி கிட்ட இருக்கு, இன்னொன்று கேப்டன் ஹசினோ கிட்ட இருக்கு, இன்னொன்று சோஃபோ கிட்ட, அப்புறம் கிக்கரு கிட்ட அப்படி நம்ம ஹீரோ கஃப்கா மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம கிக்கருக்கு அப்படி மைண்டு ஸ்டக் ஆயிரும். ஏன்னா இங்கே நம்ம கைஜு நம்பர் 8 மாறிட்டான் கஃப்கா, அதனால என்னை வந்து காப்பாற்ற வந்துடுவானோ, அவனை நான் காப்பாற்ற வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சாக்காய் முழிச்சுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ கஃப்கா அங்கே நம்ம கிக்கரு கிட்ட பேசிட்டு இருப்பான், கிக்கரு நான் வரப்போறது இல்லை, நீ தான் சண்டை போட போற, நான் உன்னை காப்பாற்ற வரமாட்டேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு, உன் முன்னாடி நிற்கிற அந்த கைஜுவை அடிச்சு நொறுக்கு, நீயே அதை போட்டு தள்ளி, நான் வரமாட்டேன், இங்கே நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ கஃப்கா அங்கே நம்ம கிக்கரு கிட்ட ஃபோனில் சொல்லிடுவான். இங்கே கைஜு நம்பர் 13 ஹாஹாஹான்னு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு ஜுஜுசு கைசனில் வர மகோரகா மாதிரி இருக்காங்க. அவன் அப்படியே வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான் பாருங்க. அவன் ஓடி வர ஸ்டைலில் பார்த்தா ஒரு அத்லட்டு மாதிரி சும்மா அவனோட மசில் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. அப்படியே ஒரே இடத்துல குதிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. அப்படி குதிக்கும் போது அவனோட கால் இருக்க மசில் பாருங்க எந்த அளவுக்கு பம்ப் ஆகி
பெருசாயிரும். ஏன்டா அவன் கால இருக்க மசில் எல்லாத்தையுமே ரொம்ப பெருசாக்குறான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அத்தட்டு மாதிரியே ஓடுறதுக்கு அப்படி குனிஞ்சு நிப்பான் பாருங்க. அங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த கைஜுவோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா 9.2ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பானுங்க. இங்க பாரு கிபினோ ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஃப்காவோட லீடர் கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கஃப்கா அப்படி மாசா நின்றுட்டு தான் இருப்பான். அது அப்படி வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும் பாருங்க. சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கஃப்கா, நான் என்னோட எனிமி மேல ஃபோக்கஸ் எப்போ வச்சிருப்பேன், என்ன மீறி அவனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நின்றுருப்பான் பாருங்க. செம்ம ஸ்டைலா அது ஓங்கி குத்தும் போது சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த பஞ்சை தடுத்து நிப்பாட்டிட்டு பொழுக்குன்னு ஓங்கி வயிற்றுல ஒரு குத்து விடுவான் பாருங்க. விட்ட குத்துல அது பல்லுலாம் உடஞ்சி தெரிச்சு போயிரும். அப்படி பறந்து போய் மேல இருக்க பில்டிங்ல மோதும் பாருங்க. அப்படி குத்துன குத்துல அதோட கோரே டேமேஜ் ஆயிருது. உள்ள இருக்க வயிறு குடல் குந்தானி எல்லாம் பிதுங்கி போயிருது. ஒரு குத்துல அந்த இடமே நாஸ்தி ஆயிருது. அதோட கதையை முடிஞ்சிருது. அது செத்து போனதை கைஜு நம்பர் 11, 12, 15 இவங்களா சென்ஸ் பண்ணிடுவாங்க. என்னாச்சு கைஜு நம்பர் 13க்கு என்னாச்சு அப்படின்னு சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கைஜு நம்பர் 15 நம்ம கிக்கரு கூட சண்டை போடுறா பாருங்க. பாக்குறதுக்கு கிக்கரு மாதிரியே இருக்கா. இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. இது போக போக சொல்லுவாங்க. அந்த கைஜு நம்பர் 15 நம்ம ஹீரோ கைஜு நம்பர் 8 மாறி கைஜு நம்பர் 13 போட்டு அப்படி தெரிஞ்சுட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, கைஜு நம்பர் 8 இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கானா, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் சீக்கிரமா இந்த பொண்ணை கொண்டுட்டு அங்க போய் அவனை கொல்லணும். நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த கைஜு நம்பர் 8 கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இவ்வளவு கொல்லணும் அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்ருவை கொல்லதுக்கு பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம கிக்ரு உடம்புல ரத்த வலிய, கண்ணுல இருந்து ரத்த வலிய அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்ருவை ஏன் இப்படி நடக்குது, என்னது இது அப்படின்ற மாதிரி வெறிக்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம கிக்ரு அவளோட வெப்பனை வச்சு அந்த கைஜு நம்பர் 15 உடம்புல ஒரு வெட்டு போடுவா பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 உன்னால எப்படி நகர முடியுது, உன்னால நகரவே முடியாதே அப்படின்னு கத்திட்டு இருக்கோம். நம்ம கிக்ரு அதெல்லாம் காதலியா வாங்காம அவன் மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு அவன் வெப்பனை எடுத்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 என்னாச்சு, என்னாலேயே அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்ப நான் மைண்டுக்குள்ள போகணும் அப்படின்னு அவளோட டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கிக்ருவோட மைண்டுக்குள்ள போய் அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது, இதை நான் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற போது நம்ம கிக்ரோட மைண்டுக்குள்ள அந்த கைஜு நம்பர் 15 போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறம் நம்ம கிக்ரு குழந்தைய அழுதுட்டு இருப்பா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது, அப்பா அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா மாதிரி நான் எல்லா கைஜியும் அடிச்சு துவம்சம் பண்ணி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லயே நம்பர் 1 வருவேன். எல்லா கைஜியும் கொண்டதுக்கு அப்புறம் எங்க அப்பா முகத்துல சிரிப்பை நான் பார்ப்பேன். அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யல, நான் ரொம்ப மோசம், உங்க அளவுக்கு நான் திறமைசாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பா நம்ம கிக்ரு குழந்தையா. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்ரு கிட்ட, பாத்தியா உங்க அப்பா அம்மா உன்னை நினைச்சு பெருமையா படல, நீ வேஸ்ட், நீ இதுக்கப்புறம் சண்டை போறதுல ஒரு அர்த்தமும் இல்லை, நீ இதை விட்டு விலகிரு, நீ ரொம்ப தப்பு, நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம கைஜு நம்பர் 15 நம்ம கிக்ரு கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதை அப்படியே அழுதுட்டே நம்ம கிக்ரு, இல்ல அது தப்பு, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம கிக்ரு அப்படி வேற சைடு பார்த்துட்டு இருப்பா. அதை பார்த்து அந்த கைஜு நம்பர் 8 இவ எதை பாக்குறா, யாரை பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ கஃப்கா பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 இவனை எப்படி இவ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப அங்க நம்ம ஹீரோ கஃப்கா மட்டும் இல்ல, நம்ம கிக்ரோட ஃப்ரெண்டு ரீனோ, ஈக்ரோ, அப்புறம் நருமி, டீம்மேட் எல்லாருமே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 அப்படியே முழிச்சுக்கிட்டு பயந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம கிக்ரோ சொல்லுவா பாருங்க, இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா என்னை பத்தி பெருமையா நினைக்கணும் தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா இப்போ அவங்க 2 பேருமே இல்லை. நான் இதுக்கப்புறம் என்னோட டீம்மேட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக சண்டை போட போறேன். அவங்க என்னை பத்தி பெருமையா நினைக்கணும், அவங்களுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன், அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க முன்னாடி நான் வந்து நிற்பேன், அவங்க தான் இதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு நம்ம கிக்ரு சும்மா மாசா சொல்லிட்டு, நான் தான் ஜாப்பனீஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் கிக்ரு சினோமியா, இப்போ நான் நியூட்ரலைசேஷனை ஆரம்பிக்கிறேன், கைஜு நம்பர் 15 கொல்ல போறேன் அப்படின்னு அந்த மைண்ட் டிராப்ல இருந்து அப்படி வெளியே வந்து அவரோட வெப்பனை பிடிப்பா பாருங்க. சும்மா கொல்லா மாசா இருக்கும். அதை பார்த்து அந்த கைஜு நம்பர் 15 இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சாக்காய் பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம கிக்குரு அந்த சின்ன குழந்தைல இருந்து அப்படியே பெரிய பொண்ணா மாதிரி ஸ்குவாட்ரன் ஸ்டைல் ஆக்ஸ் டெக்னிக் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போடுவா பாருங்க. வாட்டர் ஸ்கீமர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அவளோட உடம்புல அப்படி 2 துண்டா அடி விழுந்துரும். அதை பார்த்து கைஜு நம்பர் 15 கடுப்பாயிருவா, உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. அப்பதான் இந்த கைஜு நம்பர் 15 ஏன் இந்த மாதிரி நம்ம கிக்ரு மாதிரி இருக்கானா, அந்த கைஜு நம்பர்
9 வந்து நம்ம கிக்கரோட அப்பாவை அப்படி முழுங்கிருக்கும் பாத்தீங்களா? அப்ப அந்த கைஜு நம்பர் 9 கிக்கரோட அப்பாவோட மெமரியை வச்சு கைஜு நம்பர் 15 கிக்குரு மாதிரியே உருவாக்கி இருக்கு. சொல்ல போனா கைஜு நம்பர் 15 கிக்குருவோட அப்பட்டமான காப்பி, அட்டு காப்பி, அதாவது குளோனு, டூப்ளிகேட்டு என்ன வேணா சொல்லலாம். அதனாலதான் அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்குரு மாதிரியே உருவம் மாதிரி இருக்குது. அப்ப அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்குரு அடிச்சு பறக்க விடுவா பாருங்க. அட்டாக் ஒவ்வொன்றும் வெறித்தனமா இருக்கும். கிக்குரு அந்த கைஜு நம்பர் 15 அட்டாக் பண்ண போகும்போது நம்ம கிக்குரு அந்த கைஜு நம்பர் 15 பார்த்து சொல்லுவா, ரொம்ப நன்றி கைஜு நம்பர் 15, நீ என்னோட வீக்னஸை நல்லாவே காட்டிட்ட. அதனால நான் அந்த வீக்னஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன். நீ தான் என்னை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கியிருக்க அப்படின்னு நம்ம கிக்குரு அந்த கைஜு நம்பர் 15 துண்டு 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 துண்டா ஸ்லைஸ் போடுவா பாருங்க. சும்மா உடம்புல இருக்க எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டிடுவா. அப்படி துண்டு துண்டா வெட்டினதுல அந்த கைஜு நம்பர் 15ஓட தலை காத்துல அப்படி பறந்து போகும். அதை பார்த்து கிக்கரு, நான் அதோட கோரை சதைச்சிட்டேன் அப்படின்னு சும்மா மாசம் நிற்கும் போது அப்படி பறந்து போகும்போது அந்த கைஜு நம்பர் 15, அப்பா என்னோட கோரு அழிஞ்சிருச்சு, என்னால் ரீஜெனரேட் பண்ண முடியல, அப்பா அப்பா எங்க இருக்கீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலை கத்திக்கிட்டே போய் விழும். அப்பதான் தெரியுது ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு. அந்த பிளாஷ்பேக்ல அந்த கைஜு நம்பர் 9 இந்த கைஜு நம்பர் 15 உருவாக்கி இருக்கும். அது பாக்குறதுக்கு கிக்கரு குழந்தையா இருக்கும்போது எப்படி இருப்பா அதே மாதிரி தான் இருக்கு. அந்த கிக்கரு குழந்தையா இருக்க அந்த கைஜு நம்பர் 15 இங்க பார்த்தா கைஜு நம்பர் 9 முன்னாடி வந்து நிக்குது. அது பாக்குறதுக்கு கிக்கரோட அப்பா மாதிரியா இருக்கு. ஏன்னா அந்த கைஜு நம்பர் 9 தான் கிக்கரோட அப்பாவை முழுங்கிருக்கும்ல. அப்ப அந்த கைஜு நம்பர் 15 அங்க கைஜு நம்பர் 9 கிட்ட வந்து, அப்பா ஐ லவ் யூப்பா, நீங்களும் என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த கைஜு நம்பர் 9, என்னது லவ்வா, நான் உன்னை லவ் பண்ணணும்னா நீ அங்க கிக்கரு சினோமியாவை கொன்னே ஆகணும், அவளை விட நீ ஸ்ட்ராங் ஆகணும், அப்புறம் தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன். அவளோட காம்பாக்ட் பவர் பேஸான எல்லா மெமரியும் உனக்கு நான் கொடுத்துருக்கேன், நீ அவளை தோக்கடிச்சா நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். அதை கேட்டு குழந்தை கைஜு நம்பர் 15, அப்படியாப்பா நான் கண்டிப்பா அவளை கொல்லுவேன், அவளை கொன்று நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த கைஜு நம்பர் 15 கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், அப்பா ஏன்ப்பா நான் என்ன பண்ணாலும் என்ன உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜு நம்பர் 9 கிட்ட கேட்டோன்னே அதுக்கு அந்த கைஜு நம்பர் 9, நான் எத்தனை தடவை சொல்லுவேன், நீ அந்த கிக்கரு சினமியாவை கொன்னாதான் நீ என்னோட செல்ல பொண்ணா மாறுவ, உன் மேல அப்பதான் எனக்கு பாசம் அதிகமா வரும் அப்படி சொன்னேன். அதை கேட்டு இங்க கைஜு நம்பர் 15, அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க எப்ப சொன்னாலும் நான் அவளை போய் அட்டாக் பண்ண ரெடியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. இங்க நம்ம கிக்கரு அந்த கைஜு நம்பர் 15ஓட தலையை துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் அந்த தலை கீழே இருக்கும். அப்ப அந்த கைஜு நம்பர் 15, இது ரொம்பவே மோசம் கிக்கரு, உங்ககிட்ட இருந்து ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட அப்பா உன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார், ஆனால் என்னோட அப்பா கைஜு நம்பர் 9 அப்படி இல்லை, அவருக்கு நான் வெறும் சிப்பாய் மாதிரி தான், செஸ் போர்டில் இருக்கிற ஒரு சிப்பாய் காய் மாதிரி தான், நான் ஒரு அடியாள் அவ்வளோதான் அவருக்கு. நான் இப்போ சாக போகிறேன், அப்பா நீங்கள் என்னை பார்க்க விரும்பலையா, இப்போ கூட என்ன வந்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 15 குழந்த மாதிரி கதறி கதறி அழுது அந்த இடத்துலயே காத்தோட காத்த கரைஞ்சி செத்து போயிடும். அதை பார்த்து இங்கே நம்ம கிக்கிறோம், நீ செத்து போனா உன்னை பார்த்து ஃபீல் பண்ணுறதுக்கு நான் என்ன டீமன் ஸ்லேயரில் வர டாஞ்சிரோவா, நீ எத்தனை பேரை கொண்டிருக்க தெரியுமா, உன் மேலே நான் இறக்கம் காட்டவே மாட்டேன் அப்படின்னு நம்ம கிக்குரு சும்மா மாஸ் காட்டிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இங்கே ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம், ஓ சூப்பர் சூப்பர், நம்ம கிக்குரு கைஜு நம்பர் 15 கொண்டுட்டாங்க சூப்பரு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே மற்ற ஸ்குவாடுக்கும் நம்ம கிக்குரு கைஜு நம்பர் 15 கொண்டது தெரிஞ்சிடும், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இங்கே ஹெட் குவார்டர்ஸில் அந்த மோட்டத்தில், வெல்டன் கிக்கரு, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண அப்படின்னு நம்ம கிக்கரு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு இருப்பாரு. நம்ம கிக்கரு கைஜி நம்பர் 15ஓட கதையை முடிச்ச உடனே அதை பார்த்து ஹெட் குவார்டர்ஸ்ல சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ரிப்போர்ட் ஃப்ரம் சுமிடா, இங்க கைஜு நம்பர் 11 அதோட அட்டாக்கை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வந்தோடனே இங்க பார்த்தா அந்த கைஜு நம்பர் 11 நம்ம நருமிக்கு ஆப்போசிட்டா நின்று அதோட அட்டாக்கை சும்மா பயங்கர ஸ்பீடா விட்டுட்டு இருக்கோம். நம்ம நருமி அதுல இருந்து டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம கிக்கரு நருமி கிட்ட, அரவக்குலா டீச்சர், இப்போ இது உங்களோட டேன், என்னோட டேனை நான் முடிச்சிட்டேன், இப்போ இந்த சிசிய புள்ளைக்கு உங்களோட திறமை என்னன்னு காட்டுங்க ஆர்வக்குலா டீச்சர் அப்படின்னு நம்ம கிக்கரு நருமி கிட்ட போன்ல சொன்ன உடனே நருமி அதை கேட்டு நம்ம கிக்கருவோட அப்பாவை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த கைஜு நம்பர் 11 நம்ம நருமியை பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ண பாருங்க. அந்த அட்டாக் ஸ்ட்ரைட்டா நம்ம நருமி மேலேயே பட்டுரும். அதை பார்த்து அங்க இருக்கவங்களாம், கேப்டன் உங்களுக்கு ஒன்றாகலையே அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. நாம நருமி அப்படியே தலையை அப்படி சிலி போட்டுட்டு, ஏய் என்னோட ஆர்வ கோளாறு சிசிய புள்ள, இப்போ இந்த மாஸ்டரோட திறமை என்ன நீ பார்க்க போற, மாஸ்டர் த பிளாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கியா, இப்போ நீ பார்க்க போற அப்படின்னு நம்ம நருமியை சும்மா முடிய கோரி விட்டு ஸ்டைலா நீ பாப்பல. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுல கிக்கரோட அப்பாவன இசைய கிட்ட நருமி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம இசைய கிட்ட அடி வாங்கி கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம இசையோ நருமியை பார்த்து,
ஏய் உன்கிட்ட ஏதாவது ஸ்கில் இருந்தா அதை காட்டுறா. சும்மா வளவளன்னு பேசுறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. என்னோட ஸ்குவாடில் இந்த மாதிரி முழுமை பெறாத ஒருத்தன் தேவையில்லை. நீ உன்னோட சக்தியை முழுசா என்கிட்ட காட்டணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரைனிங்க்கு போனா அதுலேயும் நம்ம நறுமி அடி வாங்கி கீழே விழுந்துடுறாப்புல. அடுத்த கராத்தைக்கு போனா அதுலேயும் அடி வாங்கி கீழே விழுந்துடுறாப்புல. அவரால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே நம்ம இசையை தோக்கடிக்கவே முடியல. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே இங்கே அந்த கைஜி நம்பர் 11 கூட நம்ம நறுமி பயங்கரமாக சண்டை போடுவார். அதோட அட்டாக் சும்மா செம்ம ஸ்பீடாக வந்தாலுமே அதெல்லாம் டார்ஜ் பண்ணிகிட்டே போகும்போது ஹெட் குவார்ட்டர்ஸில் இவரோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது. இப்படியே போனார்னா 15 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருமே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கைஜி நம்பர் 11 மறுபடியும் அதோட அட்டாக் அப்படியே விடும் பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இப்படியே நறுமி அதோட ரேஞ்சுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா அவரோட சூட்டு ரொம்பவே ஹீட் ஆயிரும், அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம நறுமி அந்த அட்டாக்லேருந்து டார்ஜ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த கைஜு நம்பர் 11 கிட்ட போய் அட்டாக் பண்ண போவார். அதை பார்த்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ளவன் அவர் ஏன் இவ்வளோ கிட்ட போறாரு, இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 11 நம்ம நறுமியை பயங்கரமாக ஒரு அட்டாக் விடும் பாருங்க. அந்த அட்டாக் பண்ணிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு எனக்கு இது அட்டாக்கு தெரியும், அந்த ஃபியூச்சர் சைட்டு தானே, கைஜி நம்பர் 1 பவர் வச்சு தானே இதெல்லாம் பண்ற, உனக்கு எதிரி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருக்க இந்த வர எலக்ட்ரிசிட்டியை வச்சு நீ அவங்களோட எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணி அது மூலமா அட்டாக் பண்ற அதுதானே, ஆனா அது என்கிட்ட வேலைக்காகாது, உன்னோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ட்லாம் என்ன மாதிரி வாட்டர் கைஜி கிட்ட ஒர்க் ஆகாதுடா, இப்போ நான் உன்னை எப்படி அட்டாக் பண்ற பாருடா அப்படின்னு அதோட அட்டாக்கை நம்ம நறுமி மேல விடும் பாருங்க. அந்த அட்டாக் வந்தாலுமே நம்ம நறுமி அதை எல்லாத்தையுமே டார்ஜ் பண்ணி எஸ்கேப் ஆவாரு. இருந்தாலும் அந்த அட்டாக்கை டார்ஜ் பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு அந்த அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை பார்த்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உள்ளவங்களாம் என்ன நடக்குது இங்க, அங்க நிக்கிறது கேப்டன் நறுமி, இருந்தாலுமே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, அந்த கைஜு எல்லாத்தையுமே டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்குதே அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பானுங்க. இங்க நம்ம நறுமி மறுபடியும் அந்த கைஜு நம்பர் 11 கிட்ட போய் அட்டாக் பண்ண போவார் பாருங்க. ஸ்குவாட்ரன் ஸ்டைல் கன் ஸ்வாட் டெக்னிக் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 இதுவா, இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னோன்னே அடுத்ததா எரப்ஷன் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் சும்மா பயங்கரமா அந்த கைஜி நம்பர் 11 மேல போடுவார் பாருங்க. வெறித்தனமா இருக்கும் அந்த அட்டாக்கு. ஆனா அதையும் அது அப்படி டாஜ் பண்ணிரும். அதை பார்த்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உள்ளவங்களே இது பிளாக் பண்ணிருச்சா, எப்படி அது அப்படியே ஒரு சீல்டு மாதிரி உருவாக்கிக்குது, அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி உருவாக்குது, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம கைஜி நம்பர் 11 நம்ம நறுமி அட்டாக் பண்ண பாருங்க. அதை டாஜ் பண்ணிட்டு நம்பர் 2 ஸ்லாஷ் சால்வோ அப்படின்னு ஒரு அட்டாக்கை போடுவார் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கைஜி நம்பர் 11 டார்ஜ் பண்ணிட்டு இதுவா, இதுவும் எனக்கு தெரியுமே அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 11 அசால்ட்டா சொல்லிட்டு அதோட பவரை யூஸ் பண்ணி நம்ம நறுமியை பார்த்து மறுபடியும் ஒரு அட்டாக்கை போடும் பாருங்க. அந்த அட்டாக்கை நம்ம நறுமி அவரோட வெப்பனை வச்சு சீல்டு மாதிரி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். நம்ம நறுமி கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்ப அந்த கைஜு நம்பர் 11 நம்ம நறுமியை பார்த்து நம்பர் 5 ஸ்கை டர்னர், நம்பர் 4 ஃப்ளேம் சவர், நம்பர் 3 தண்டர் ஃபயர், நம்பர் 1 எரப்ஷன் ஃபிளாஷ், நம்பர் 6 செவன் பிரான்ச் ஸ்வாட், நம்பர் 2 ஸ்லேஸ் லாவா, இது எல்லாமே எனக்கு தெரியும்டா, இந்த டெக்னிக்லாம் என்னை யூஸ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அது எல்லா டெக்னிக்கையும் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லு பாருங்க. அதை பார்த்து ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாமே அப்படியே ஷாக் ஆயிடுவானுங்க. என்னடா அது, இந்த கைஜுக்கு நறுமியோட எல்லா டெக்னிக்கும் தெரியுதோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நறுமியை அதோட பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது நம்ம நறுமிக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆயிரும். வாயில இருந்தால் ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம நறுமியை பார்த்து அந்த கைஜு நம்பர் 11 கையை முறுக்கிட்டு அட்டாக் பண்ணதுக்கு வரும் பாருங்க. நம்ம நறுமியை அதோட பவர் யூஸ் பண்ணி லாக் பண்ணி ஒரே இடத்துல பிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ அந்த கைஜு நம்பர் 11 நம்ம நறுமியை பார்த்து ஏய் இந்த ஸ்கில் எல்லாம் வச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா, என்கிட்ட உன்னோட மாஸ்டர் இசையோ சினாமியா அவரோட மெமரி இருக்குதுடா, அதனால உன்கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்கு, நீ எதை யூஸ் பண்ண போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், உன்னோட பவர்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதாடா வாங்கிக்கடா, உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு கையை முறுக்கிட்டு நம்ம நறுமியை ஓங்கி ஒரு குத்து விடும் பாருங்க. விட்ட குத்துல நம்ம நறுமி பில்டிங் எல்லாம் ஒட்டச்சு பறந்து போய் இன்னொரு பில்டிங்ல மோதி விழுவார் பாருங்க. சும்மா டேமேஜ் பயங்கரமாயிரும். அதை பார்த்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உள்ளவங்களாம் என்ன நடக்குது இங்க, நறுமிக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு, அவர் உடம்பு ஃபுல்லா எலும்புல உடஞ்சிருக்கு, நிறைய ஃப்ராக்சர் இருக்குது, என்ன பண்ண போறோம் தெரியலையே, அவரோட டேமேஜை நம்ம சீக்கிரமா ஹீல் பண்ணி ஆகணும், அவரோட சூட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற மொட்டத்துல இந்த கைஜு நம்பர் 11 பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, இதை பார்த்தா அது டிஃபென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி தெரியல, இங்க நறுமியோட அட்டாக்கை ஃபுல்லா அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடுது, அப்படின்னா அதோட மெமரியில ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது, இதனால நம்ப முடியல அப்படின்னு அந்த மொட்டத்துல பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கைஜு நம்பர் 11 நம்ம நறுமியை பார்த்து நறுமி உன்னை தோக்கடிக்கிறது இவ்வளோதானா, உன் பவர் இவ்வளோதானா, நான் என்னமோ உன்னை பெரிய ஆளு நினச்சேன், சரி இப்போ உன்னோட மாஸ்டர் இசையை எங்கே போனாரோ அங்கேயே உன்னை அனுப்பி வைக்கிறேன், இப்போ அவரோட மெமரியிலேருந்து ஒரு வார்த்தை சொல்லவா, உன்ன மாதிரி முழுமை பெறாத ஒரு வீரன்லாம் இந்த ஸ்குவாடுக்கு தேவையே இல்லை,
வளவலன்னு பேசுறது விட்டுட்டு ஏதாச்சும் ஒன்று செய்றியா அப்படின்னு தானே உன்னோட மாஸ்டர் சொன்னான் அப்படின்னு அங்க இசையா சொன்னதை திருப்பி அங்க கைஜு நம்பர் 11 நம்ம நருமையை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அப்புறமா அந்த கைஜு நம்பர் 11 அதோட ஃபைனல் மூவை போட்டு நம்ம நருமையை கொல்றதுக்காக அதோட பவரை ஃபுல்லா ஒன்று திரட்டி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும். எல்லா அட்டாக்கையும் ஒன்னா வச்சு நம்ம நருமையை அட்டாக் பண்ணும்போது இவ்வளோதான், இதுக்கப்புறம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது நருமி, நீ சாவ போறடா அப்படின்னு அந்த அட்டாக்கை நம்ம நருமியை பார்த்து போடும் பாருங்க. அந்த இடமே ஒரு மாதிரி புகை மூட்டமா இருக்கும். அதை பார்த்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சாக்காயிட்டு அவ்வளோதானா, நருமியோட கதை முடிஞ்சிச்சா, என்னாச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாம பார்த்துட்டு இருப்பானுங்க. அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாம ஒரே புகை மூட்டமா இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 இப்போ இங்க என்னாச்சு, நான் அவனை அடிச்சுட்டானா, அவன் செத்துட்டானா அப்படின்னு டவுட்டா அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நம்ம நருமியோட கன்னு தான் தெரியும். அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணி அவரோட புல்லட்டை வச்சு அடிப்பார்ல, அந்த இடத்துல அந்த அட்டாக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 இது எப்படி சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இசையாவோட மெமரியை பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லுக்கு, அவனோட கண் இந்த கலர்ல மாறினது இல்லை, இந்த அட்டாக்கை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 11 அப்படி குழம்பு போயிரும். இங்க பார்த்தா நம்ம நருமியோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா வேற கலர்ல மாறிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம நருமி அந்த கைஜு நம்பர் 11 பார்த்து, டேய் தண்ணி வண்டி, இதுக்கப்புறம் உன் தண்ணி எல்லாத்தையுமே நான் வாட்டர் டேங்க்ல அடைச்சு வைக்கிறேன்டா. இப்போ நான் என்னோட பவர் யூஸ் பண்ண ரெடி ஆயிட்டேன். இதுக்கப்புறம் தான் உன்னோட தண்ணியில விஷத்தை கலந்து உன்னை போட்டு தள்ள போறேன்டா அப்படின்னு நம்ம நருமி சும்மா வெறித்தனமா கோவத்தோட பார்த்துட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 அதோட பவரை யூஸ் பண்ண ரெடி ஆகும் பாருங்க. சட்டார்னு நம்ம நருமி செம்ம ஸ்பீடா போய் அந்த கைஜு நம்பர் 11 கையை துண்டா வெட்டிடுவாரு ஒரே செகண்ட்ல. அதை பார்த்து அங்க இருக்க ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் சாக்காயிருவானுங்க. இவ்வளவு நேரம் தொடக்கூட முடியாத அந்த கைஜு நம்பர் 11 கையை நம்ம நருமி துண்டா வெட்டிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம நருமி சும்மா செம மாசா இருப்பாரு பாருங்க, வெறித்தனமா இருக்கும். அப்ப அந்த கைஜு நம்பர் 11 நம்ம நருமியை பார்த்து, என்னது இவன் அட்டாக் பண்ணிட்டானா, அது எப்படி சாத்தியம், என்னோட அட்டாக் என் மேலே விழுந்துருச்சு, இது நடக்கக்கூடாது அப்படின்னு அது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நருமியை சும்மா வெறி கொண்டு கோவத்தோட பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம நருமியோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 அதோட கையை மறுபடியும் ஹீல் பண்ணிட்டு நம்ம நருமியை பார்த்து, இதுக்கு சாத்தியமே இல்லையே, இவனோட கண்ணு கலரு இவனோட உடம்பு மொத்தமாவே மாறி இருக்கு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நருமி அவரோட வெப்பனை வச்சு ஷூட் பண்ணுவாரு. அந்த ஃபயரு அந்த கைஜு நம்பர் 11 உடம்புல பட்டு ஓட்டையே விழுந்துரும். அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 என்னது என்னோட அட்டாக் என் மேலே விழுந்துகிட்டே இருக்கு, இதை நான் தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு அதை ஹீல் பண்ணிட்டு மறுபடியும் அதோட பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆகும் பாருங்க. இந்த தடவை அந்த கைஜு நம்பர் 11 சொன்ன அதே டைலாக்கை நம்ம நருமி சொல்றாரு, இது என்னால் பார்க்க முடியுது, இது எனக்கு தெரியுது அப்படின்னு அவரோட கண்ணை வச்சு பார்த்துட்டு அந்த அட்டாக் எல்லாமே அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அப்புறம் மறுபடியும் அது வேற பவர் யூஸ் பண்ணும். அதையும் நம்ம நருமி அசால்ட்டா, இதையும் என்னால் பார்க்க முடியுதே, இது 5 வாட்டர் ஆப்ஸ் டிஃபென்ஸ் தானே, இது என்னால் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நருமி அதெல்லாம் டாஜ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக செம்ம ஸ்பீடாக போய் அந்த கைஜு நம்பர் 11 உடம்புல சரசரன்னு வெட்டு போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்து அது பயந்து போய் முடிச்சுட்டு இருக்கும். என்னது இங்கே என்ன நடக்குது, நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற, இது உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அது சாக்காகி பார்த்துட்டு இருக்கும். அப்போ நருமி அந்த கைஜு நம்பர் 11 பார்த்து, டே வாட்டர் பாட்டில் மண்டையா, சண்டை போகிறதுக்கு முன்னாடி சுற்றி முற்றி பாரு, எங்கேருந்து அட்டாக் வரணும்னு உனக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம நருமி மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு, இசையோ உங்களை தடவை நான் அட்டாக் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கட் பண்ண ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம இசையை நருமி அடிக்க ட்ரை பண்ணாலுமே அடிக்கவே முடியாது. எவ்வளோதான் அடிக்க ட்ரை பண்ணாலுமே அவர் அசால்ட்டாக டாஜ் பண்ணி திருப்பி அடிச்சிருவாரு. கையை வச்சு அடித்தாலும் சரி, ஸ்வாடை வச்சு அடித்தாலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே தோத்து போவார். அங்கே இசையோ நருமியை பார்த்து, நீலாம் வேலைக்கு ஆக மாட்டேன், ஒழுங்காக இருந்துச்சு போய் வேலையை பாரு, என் கூட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் தகுதி வரல அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவார். இங்கே நருமி ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருப்பாரு. அப்புறமா நம்ம நருமி கைஜூஸ் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு இருக்கும்போது நம்ம நருமிக்கு கைஜு நம்பர் 1 அந்த பவர் இருக்கிற சூட்டு கிடைக்குது. அந்த கைஜு நம்பர் 1 பவர் இருக்கிற சூட்டு கிடைச்ச உடனே நம்ம நருமி இருக்கிற எல்லா கைஜையும் போட்டு தள்ளி ரொம்ப ஃபாஸ்டாவே வேற லெவல்ல பெரிய பவர்ஃபுல்லான ஆளா மாறிறாரு. அதை பார்த்துட்டு இங்க இசையோ ஃபர்ஸ்ட் டிவிஷனோட 7th கேப்டனா நம்ம நருமியை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. இருந்தாலும் நம்ம நருமி இசையோ உங்களை நான் தோக்கடிச்சே தீருவேன் அப்படின்னு சொன்னாலுமே அவர் அதெல்லாம் கண்டுக்காம, டே போய் வேலையை பாடுறா வளவலன்னு பேசாம அப்படின்னு அவர் போயிடுவாரு. அப்படி போனவர் தான். அதுக்கப்புறம் நம்ம நருமியால இசையாவை தோக்கடிக்க முடியாது, ஏன்னா ஃபைட்டு ட்ரைனிங் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி சண்டை போட்டு தோக்கடிக்க முடியும். அப்படி அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சோட இங்க அந்த நம்ம இசையோட மெமரி இருக்கிற அந்த கைஜு நம்பர் 11 பார்த்து, இசையோ இப்போ நான் உங்களை கண்டிப்பா தோக்கடிச்சே திருவேன், இப்போ நான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம நருமி ஃபுல் பவர் யூஸ் பண்ணுவாரு. அதை பார்த்துட்டு இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஹையில போயிட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், இருந்தாலும் அவர் உடம்பு இது தாங்காது, கைஜு நம்பர் 1 வெப்பனை இந்த அளவுக்கு யாருமே யூஸ் பண்ணதில்லை, ஏன் அந்த கைஜு உயிரோடு இருக்கும் போதே இந்த அளவுக்கு ஒரு பவர் யூஸ் பண்ணல, இவர் அதை விட ரொம்ப பவர்
பவர்ஃபுல்லா யூஸ் பண்றாரு. இப்படியே போச்சுன்னா அது ஓவர் ஹீட் ஆகி அவரோட பல்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம அவரோட மூளை நரம்பு சாதாரணமா இல்ல, அது ரொம்ப வித்தியாசமா வேற மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாரு தெரியலையே அப்படின்னு நம்ம நருமியை பார்த்து பதட்டத்துல கத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம நருமி அவரோட வெப்பனை வச்சு அந்த கைஜு நம்பர் 11 தலையில சுடுவாரு, வயிற்றுல சுடுவாரு, கையை வெட்டுவாரு, காலை வெட்டுவாரு, சும்மா எல்லா பக்கமும் வெட்டிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 ஹீல் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம நருமியை பார்த்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட அந்த கைஜு நம்பர் 1 பவர் இருக்கு, அது மூலமா தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, இது எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம நருமியும், ஆமா இப்போ நான் அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது மட்டும் இல்ல, எலக்ட்ரிக் சிக்னலை வச்சு நான் உன்னை அட்டாக் பண்றேன்னு தானே சொன்னேன். ஆனா இப்போ என்னோட பவரை வச்சு எலக்ட்ரிக் சிக்னல் மட்டும் இல்ல, காத்துல இருக்க சின்ன சின்ன மாலிக்யூல், டெம்பரேச்சர், இந்த லொகேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் என்ன கேட்காம அசையாது. அது மூலமா என்னால ஈஸியா ஃபியூச்சரை பார்க்க முடியும்டா. இது நான் சொந்தமா உருவாக்குனது இந்த கைஜு நம்பர் 1 சூட்டை வச்சு அப்படின்னு நருமி சொல்லிட்டு அந்த கைஜு நம்பர் 1 மேல சும்மா மாசா உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ் இருக்கும் பாருங்க, வெறித்தனமா இருக்கும். இந்த கைஜு நம்பர் 1 சூட்டை வச்சு நம்ம நருமி ஃபியூச்சரை பார்க்கறதுக்கு புதுசா ஒரு டெக்னிக்கே தானா உருவாக்கி இருக்காரு. அதை தாங்க இந்த கைஜு நம்பர் 11 கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல சாக்காய் முடிச்சுட்டு இருப்பாருங்க. இவர் எப்படி இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 11, போதும் இந்த இசையோட மெமரியை வச்சு நான் உன்னை கொள்ளலான்னு பார்த்தா அந்த மெமரியில இந்த மாதிரி ஒரு பவரே இல்லையே, என்கிட்ட விளையாடுறத நிப்பாட்டு அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 11 சொன்ன உடனே அதை கேட்டு நம்ம நருமி உனக்கு இன்னுமாடா புரியல, அது யாருக்குமே தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா இதை நான் யாருக்குமே தெரியாம உருவாக்குனதுடா அப்படின்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 11 அட்டாக் பண்றதுக்கு வேகமா போய் உன் கதை முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு 7 பிரான்ச் ஸ்வாட் ஸ்குவாட்ரன் ஸ்டைல் கன் ஸ்வாட் டெக்னிக் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்க போடுவாரு பாருங்க. அந்த கைஜு நம்பர் 11 கதரும், ஐயா விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதரும். நம்ம நருமி போட்ட அட்டாக்க பார்த்தா அந்த இடமே கதி கலங்கி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கு. அந்த கைஜு நம்பர் 11 கதையை முடிச்சிருவாரு. அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க மொட்டத்துல நம்ம இசையா கிட்ட போய் பேசியிருப்பாரு. அப்ப இசையா கிட்ட, நீங்க நருமியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு வீக்கானவன் இல்லையே, உங்களை தோக்கடிக்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்குல்ல அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு இசையோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா அவன் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கானவன் இல்ல, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் தான். ஆனா என்ன ரொம்ப விளையாட்டு புத்தியோட இருக்கிறான். அவனை நான் ரொம்ப குறைச்சி எடை போடக்கூடாது, அவன்கிட்ட ரொம்பவே சக்தி இருக்கு, அவனோட பவரை கரெக்டா யூஸ் பண்ணானா அவன் என்ன தோக்கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, ஏன் அவன் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த பிளாஷ்பேக் அப்படியே முடிஞ்சோடனே இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல அந்த மொட்டத்துல, ஏ இசையோ நீ இதை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு அவர் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம நருமியை சும்மா மாஸ் காட்டிட்டு இருப்பாரு. அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த கைஜு நம்பர் 11 சும்மா துண்டு துண்டா சதைச்சுட்டுருவாரு. அது அப்படியே உடம்பு சதறி செத்து போயிடும். இங்க நம்ம நருமி அது கொண்டதுக்கு அப்புறம், இசையோ ஐயோ வயசானவரே இப்போ எப்படி நான் உங்களை தோக்கடிச்சிட்டேனா, உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு, அட போயா உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரதை கொஞ்சம் கூட என்னால் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல, என் மனசில் அது தோணவே மாட்டேங்குது அப்படின்னு நெருமி கடுப்பாய் உட்காந்துருவாரு. ஏன்னா இசையை அழுது யாரும் பார்த்தது இல்லைல்ல, அப்போ எப்படி இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். இங்கே நம்ம நெருமி ஜெயிச்சதை கேட்டு கிக்கரு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா. என்னோட ஆர்வக்குள்ளர் வாத்தியாரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்படியே அதே நேரத்தில் சோஃபு ஏர்போர்ட்டில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹெட் குவார்டர்ஸில் இருக்க அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அங்கே கைஜு நம்பர் 12 நம்ம கொஸ்டினோவை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கோம். அதோட பவரு நம்ம கொஸ்டினோக்கு ஏற்ற மாதிரி அந்த கைஜு நம்பர் 9 கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம கொஸ்டினோ எவ்வளோதான் ட்ரை பண்ணி தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணாலுமே அதோட அட்டாக்கு நம்ம கொஸ்டின் மேலே பட்டுக்கிட்டே இருக்கு, அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹெட் குவார்டர்ஸில் இருக்க அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வைஸ் கேப்டன் தோத்து போயிடுவாரு. இப்படி அவர் தோத்து போகக்கூடாது, வைஸ் கேப்டன் கொஸ்டினோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, இந்த கைஜு அவருக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. இங்கே கொஸ்டினோ அட்டாக்கு பயங்கரமாக விழுந்துட்டு இருக்கும். அந்த கைஜு நம்பர் 12 ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. வைஸ் கேப்டன் கொஸ்டினாவை அந்த கைஜு நம்பர் 12 அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். நம்ம கொஸ்டினை அப்படி ஸ்லைடு பண்ணிட்டு நின்று அந்த கைஜு நம்பர் 12 பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இது கண்டிப்பா டே கைஜு நம்பர் 10 உன்ன மாதிரியே தான்டா சண்டை போடுது, அதோட காம்பேட்டபிலிட்டி உன்ன மாதிரியே தான் இருக்கு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு கைஜு நம்பர் 10 ஆமாப்பா ஆமா நான் அதோட ப்ரோட்டோடைப் தான், நான் அதோட நார்மல் வெர்ஷன் தான், அது என்னோட அல்டிமேட் வெர்ஷனு, அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, அந்த கைஜு நம்பர் 9 உனக்காகவே அதை உருவாக்கியிருக்கான் அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 10 சொன்னோன்னே இங்கே டபால்னு அந்த கைஜு நம்பர் 12 நம்ம ஹொசினா பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வரும் பாருங்க. ரெண்டு கையையும் அதை ஸ்வாடா மாற்றி நம்ம ஹொசினா ஓங்கி ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அந்த அடியில் ஹொசினாவோட அந்த ஸ்வாட்ல இருக்க பேடு 2 துண்டா ஒட்டஞ்சு அப்படி பறந்து போய் விழுந்துரும். நம்ம ஹொசினாவை அந்த கைஜு நம்பர் 12 பயங்கரமாக முறைக்கும் பாருங்க. அப்போ கைஜு நம்பர் 10 நம்ம ஹொசினா கிட்ட
பார்த்தல இதுதான் அல்டிமேட் வெர்ஷன், முழுமையடைந்த ஒரு ப்ராடக்ட், அதுதான் இது அப்படின்னு சும்மா பயங்கரமா அந்த கைஜு நம்பர் 10 12க்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ டக்குன்னு அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக், அது நம்ம ஹொசினோவோட பிளாஷ்பேக் தான். அங்க நம்ம ஹொசினோக்கு ஒரு பிரதர் இருக்காரு, அவரோட பேரு சோச்சிரோ. அவர் ஸ்வாடு சும்மா பயங்கரமா வீசுவாரு. அவர் 2 ஸ்வாடு வச்சிருக்காரு, இருந்தாலுமே அவர் ஒரு ஸ்வாட் வச்சு தான் பயங்கரமா சண்டை போடுவாரு. அவரை பத்தி தான் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. சோஜிரோ மாதிரி வராது, அவன் அளவுக்கு யாராலுமே ஸ்வாடை யூஸ் பண்ண முடியாது, அவன் ரொம்பவே திறமசாலி அப்படின்னு சோஜிரோவை தான் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதாவது நம்ம ஹொசினாவோட அண்ணன். ஆனா இங்க நம்ம ஹொசினாவை யாருமே அந்த அளவுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம வைஸ் கேப்டன் ஹொசினா குரூப்ல டூபு மாதிரி டம்மியா இருப்பாரு, பாக்குறதுக்கு எப்படி சைனா போ மாதிரி குட்டியா இருக்காரு பாருங்க. அங்க அவரோட அண்ணன் சோச்சிரோ தான் செம கெத்தான ஆளு. அப்படியே அந்த பிளாஷ்பேக் கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹொசினா உடஞ்ச பிளேடோட அந்த கைஜு நம்பர் 12 கூட பயங்கரமா சண்டை போட்டு முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அவரோட ஸ்வாடு உடஞ்சிருச்சா அப்படின்னு ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹொசினோ அந்த கைஜு நம்பர் 10 கிட்ட, டேய் அதோட பவர் ஸ்பீடு டெக்னிக்கு எல்லாமே அப்படியே ஒன்ன மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த கைஜு நம்பர் 10, அதுதான்டா அப்படியே சொன்னேன், அது என்னோட அப்கிரேட் வெர்ஷன்டா, அது அல்டிமேட் வெர்ஷனு, ஃபுல்லாக எப்படி கிரியேட் பண்ணியிருக்கான் பாரு அந்த கைஜு நம்பர் 9, ரொம்ப பவர்ஃபுல்ரா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு நம்ம கொஸ்டினாவும் அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் பேசிட்டு இருக்க வேண்டாம், வேலை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லும்போது அந்த கைஜு நம்பர் 12 கையவே ஸ்வாடு மாதிரி உருவாக்கி அப்படி கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம கொஸ்டினாவும் அதை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது நம்ம கைஜு நம்பர் 10 கொஸ்டினா கிட்ட, டே கொஸ்டினா அதை டாச் பண்றா, எப்படியாச்சும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கைஜு நம்பர் 12 கையவே ஸ்வாடா மாத்தி உருவாக்கி கொண்டு வந்துச்சு பாத்தீங்களா. அதை வச்சு ஒரு வீசும் பாருங்க. அங்க அப்படி பயங்கரமான ஒரு அட்டாக் வரும், அங்க இருக்க எல்லாமே நொறுங்கி தள்ளும். அந்த அளவுக்கு அந்த அட்டாக் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். நல்ல வேலை நம்ம கொஸ்டினா தலையை குனிஞ்சிட்டாரு. அதை பார்த்துட்டு நம்ம கொஸ்டினா, டேய் கைஜு நம்பர் 10 இங்க நம்ம தோக்க கூடாது, அவன் கொஞ்சம்னா நம்மளை வெட்டியிருப்பான், நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும்டா அப்படி சொல்லி நம்ம ஹொசினோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உடனே கைஜு நம்பர் 10 அட்டாக் பண்றதாண்டா பிளானே ஹொசினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹொசினோவும் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுகிட்ட, ஓகோனோஜி ஒழுங்கா அந்த பார்ட்ஸை இப்போ உடனே அனுப்பி வை அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த ஓகோனோஜி கண்ணாடி போட்ட பொண்ணும் எனக்கு புரிஞ்சுது, நான் இப்போ உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி ஸ்டாக் எப்படி ஸ்பைடர் மேனுக்கு ஸ்பேஸ்ல போகும்போது அயன் ஸ்பைடர் சுட்டு அனுப்பி வச்சாரோ அதே மாதிரி இங்க அந்த பொண்ணு பார்ட்ஸ் அனுப்பி வைக்கிறா. அதுக்குள்ளதான் நம்ம ஹொசினாவோட நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. அந்த வெப்பன்ஸ் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டினா கிட்ட அப்படி அனுப்பி வைக்க அதெல்லாம் சும்மா பறந்து வந்து நம்ம கொஸ்டினா கிட்ட வந்து லேண்ட் ஆகுது. அப்போ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் நான் எதுவும் மிஸ் பண்ணலையே, எல்லாத்தையுமே அனுப்பிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கொஸ்டினாவும் இப்போ அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட கைஜு நம்பர் 10 டேய் உனக்கு புரியுதா, உன்னோட மேக்ஸிமம் பவரை நீ இப்போ வெளியே கொண்டு வரணும், நம்மளுக்குள்ள இருக்க பவரை வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியும், எவ்வளோ பவர் இருக்குதோ 100% இப்போ அதை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம கொஸ்டினோ அந்த கைஜு நம்பர் 10 கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த வெப்பன் வந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் அதை ஓப்பன் பண்ணி அதுக்குல இருந்து ஒரு சிங்கிள் ஸ்வாடை சும்மா செம ஸ்டைலா எடுத்து வைப்பாரு. அதை பார்த்து கைஜு நம்பர் 10, நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டலே, பரவாயில்ல கைவசம் நிறைய வித்தியா வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லும் போது தான் கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக். இந்த சண்டையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹொசினோ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கிட்ட ஒரு மீட்டிங் வச்சிருப்பாரு. அந்த மீட்டிங்ல என்னோட வெப்பன்லாம் உடஞ்சிருச்சுன்னா நான் அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறது, இதே நம்பி இருக்க கூடாதுல்ல, அதனால நிறைய வெப்பனை நான் ரெடியா எடுத்து வச்சுக்கணும், அதை நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ எனக்கு அனுப்பி வைக்கணும் புரியுதா, ஏன்னா அந்த 2 ஸ்வாடை வச்சு அந்த பெரிய மான்ஸ்டருக்குள்ளலாம் சண்டை போட்டா திடீர்னு அந்த ஸ்வாடு உடஞ்சாலும் உடையும், அதனால நிறைய பேக்கப்புக்கு ரெடியா வைக்கணும், நான் சொன்ன உடனே நீ எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கணும் புரியுதா அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு இந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வெப்பன் எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து வச்சிருப்பா. அதே மாதிரி தான் நம்ம கொஸ்டினா பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடி கெஸ் பண்ணி இப்போ கரெக்டா அந்த வெப்பன் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சிங்கிள் ஸ்வாட் எடுத்துருக்காரு. எப்போதுமே டபுள் ஸ்வாட் எடுத்து தான் அடிப்பாரு, இப்போ பார்த்தா ஒரு சிங்கிள் ஸ்வாட் எடுத்து வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 12 அட்டாக் பண்றதுக்கு அப்படி வந்துகிட்டே இருக்கும் பாருங்க நம்ம கொஸ்டினா கிட்ட. நம்ம கொஸ்டினா கைஜு நம்பர் 10 நம்ம தோக்க கூடாது, இவன்லாம் ஒரு ஆளா எனக்கு, நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாருடா அப்படின்னு நம்ம ஹொசினா இதுக்கு முன்னாடி சாம்ராயில எப்படி சிங்கிள் ஸ்வாடை வச்சு ட்ரைனிங் எடுத்தாரோ அதே மாதிரி போஸ் கொடுத்து அந்த ஸ்வாடை எடுத்து ஒரு வெட்டுவாரு பாருங்க. அந்த கைஜு நம்பர் 12 கையவே அப்படி ஸ்வாடா மாத்தி வந்தது பாத்தீங்களா, நம்ம ஹொசினா அதோட கையை துண்டா வெட்டிடுவாரு. இப்ப தெரியுதாடா என் ஸ்வாடோட பவர் என்னன்னு. டே கைஜு நம்பர் 12 இன்னைக்கு தாண்டா உன் லைஃபோட எண்டு அப்படின்னு நம்ம கொஸ்டினா சும்மா மாசா நிப்பாரு பாருங்க. அதை பார்த்து அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சூப்பர் கொஸ்டினா நீங்க கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு இருப்பா. அதை பார்த்து கைஜு நம்பர் 10 மச்சி நீ வேற லெவல்ரா, வெறித்தனமா பண்ணிட்டியே, இந்த திறமையெல்லாம் எங்கடா ஒழிச்சு வச்சிருந்த, சரி இதே ஃபோர்ஸ்ல அப்படியே அட்டாக் பண்ணி நீ கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு நம்ம கொஸ்டினாவும் கைஜி நம்பர் 10 கொஞ்சம் பொத்து, இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினா மறுபடியும் சாம்ராய் மாதிரி ஸ்டைலா
கையில அந்த ஸ்வாடை புடிச்சிட்டு எடுத்து ஒரு வீசு ஸ்ட்ரைட்டா அந்த கைஜுன் நம்பர் 12 நெஞ்சிலேயே ஸ்வாடை வச்சு ஒரு வீசா இருப்பாருங்க. அந்த கைஜுன் நம்பர் 12 நெஞ்சில பெரிய ஓட்டையே விழுந்துரும். ஆனா அங்க கோர் இருக்காது. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இன்னொருத்தனும் என்னாச்சு அங்க அவர் நெஞ்சில ஓட்ட போட்டாரு ஆனா அங்க கோர் இல்லையா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கைஜுன் நம்பர் 12 மறுபடியும் நம்ம கொஸ்டினாவை அட்டாக் பண்ண பாருங்க. அதை அப்படியே டாஜ் பண்ணி பின்னாடி பறந்து வந்து நிப்பாரு. அப்ப அந்த கைஜுன் நம்பர் 10 கிட்ட டே 10 என்னடா நடக்குது இங்க கோர் இல்லையா இப்ப அந்த கோர் எங்க இருக்கும் அது என்ன கோரை மாத்திக்கிட்டே இருக்குமா இல்ல வேற இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு கைஜுன் நம்பர் 10 நீ தான் என்ன பொத்த சொல்லிட்டல அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்கற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம கொஸ்டினாவும் டே ஒழுங்கா சொல்றா அப்படி கேட்டோன்னே அதுக்கு கைஜுன் நம்பர் 10 சரி சரி இனிமே அப்படி சொல்லாத அது அதோட கோரை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நீ இதே மாதிரி தொடர்ந்து வெட்டிட்டா மாப்ள நீ வெட்ட அந்த கோர் எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம கொஸ்டினாவும் சொல்லிட்டல்ல இப்ப எப்படி வெட்டுறன்னு மட்டும் பாரு. டே கைஜுன் நம்பர் 12 உன் கோரை கண்டுபிடிச்சு வெட்டுறா 4 துண்டு அப்படி நம்ம கொஸ்டின் ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கும்போது நம்ம கொஸ்டின் அந்த கைஜுன் நம்பர் 10 கிட்ட டேய் உன்னோட பவரை ஃபுல்லா என்கிட்ட கூடுறா நான் அவனை வெட்டல இதுக்கப்புறம் அவன் உயிரோட பிறந்து வந்தா கூட என் கூட சண்டை போடுறதுக்கு யோசிக்கணும் அந்த அளவுக்கு நான் அவனுக்கு மரண பயத்தை காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினும் அந்த கைஜுன் நம்பர் 12 தலையை அப்படி 2 துண்டா வெட்டுவாரு. அதோட பாதி தலை அப்படி பறந்து போகும் பாருங்க. பார்த்தா அங்கேயும் கோர் இருக்காது ஆனா அது உடனே ஹீல் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே கட் பண்ணா நம்ம கொஸ்டின் மறுபடியும் அதோட வயிற்றிலே ஒரு வெட்டு 2 துண்டா வெட்டிட்டு பார்த்தா அங்கேயும் கோர் இருக்காது. அப்படியே முதுகுல சென்டரா ஒரு வெட்டு முதுகுல பார்த்தா அங்கேயும் கோர் இருக்காது. அப்புறமா இடுப்புல வெட்டி பார்த்தா அங்கேயும் இருக்காது. கடைசியா நம்ம கொஸ்டினோ கழுத்துலயே ஓங்கி ஒரு வெட்ட போடுவாரு பாருங்க. பார்த்தா கோர் அங்க இருக்கும். அதை பார்த்து அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு அவனும் கோர் அங்க இருக்கு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு கொஸ்டினோ நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படி சொல்லும்போது அதை பார்த்து நம்ம கொஸ்டினவும் ஓ அப்படியா அப்படின்னா அவனோட கோர் உன்னோட கழுத்துல தான் இருக்கா அப்படின்னு நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது அது பட்டாருன்னு அதை கையை ஸ்வாடா மாத்தி கழுத்துக்கிட்ட வராத மாதிரி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கோம். நம்ம கொஸ்டினும் அட்டாக் பண்ண போகும்போது அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இது உடனே அட்டாக் பண்ணிக்குது. அவர் எப்படி அட்டாக் பண்ண போறாரு எதை நோக்கி அட்டாக் பண்ண போறாரு அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிக்குது. அது ரொம்ப புத்திசாலியா இருக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கொஸ்டினாவும் இதோட காம்பேக்ட் சென்ஸ் ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்கு அது டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம கொஸ்டினாவை பார்க்கும்போது நம்ம கொஸ்டினா டப்புன்னு அந்த ஸ்வாடை அப்படி தூக்கி வீசிட்டு நான் இன்னொரு ஸ்வாடை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்ஸ்ல இருந்து இன்னொரு ஸ்வாடை அப்படி எடுக்கிறதுக்கு அப்படி பல்ட்டி எடுத்து ஸ்டைல் எடுப்பாரு பாருங்க. எடுத்த உடனே கிராஸ் குயிக் ஸ்ராஸ் டெக்னிக் நம்பர் 3 ரிவர்ஸ் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜுன் நம்பர் 12 நெஞ்சில இருந்து அப்படி கீழே வரைக்கும் ஒரு வெட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் போய் ஸ்வாட் ஸ்லைஸ் டெக்னிக் நம்பர் 1 யார் ஸ்லைசர் தூரமா இருந்து ஒரு வெட்டு. அதை பார்த்துட்டு கைஜுன் நம்பர் 10 பரவாயில்லையாடா தம்பி வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க நீ இந்த மாதிரி அட்டாக் பண்ணா அவனை கண்டிப்பா அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவன் ரொம்ப பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கான்டா அவனுக்கு ரொம்ப புத்திசாலியா இருக்கான் என்ன பண்றது என்னை விட அவன் ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கான் என்ன அந்த மாதிரி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு கொஸ்டினாவும் ஆமா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நம்ம ஹுசினா பத்தி மனசுல யோசிச்சுட்டு இருப்பா. வைஸ் கேப்டன் ஹுசினா அவர் ரொம்பவே திறமசாலி அவரோட கடின உழைப்பை நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்திருக்கேன். அவர் அளவுக்கு யாருமே இந்த அளவுக்கு உழைச்சு நான் பார்த்தது இல்ல. அவர் சின்ன வயசுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்தவர். அவர் யாராலுமே தோக்கடிக்க முடியாது. அவர் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருப்பாரு. அவர் ரொம்பவே பயங்கரமான ஒரு வைஸ் கேப்டன் உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சேர பண்ணிட்டு இருப்பா. நம்ம வைஸ் கேப்டன் அந்த கைஜுன் நம்பர் 12 போட்டு பொளந்து எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம கைஜுன் நம்பர் 10 சூட் இருக்கு பாருங்க நம்ம வைஸ் கேப்டன் ஹோசினா போட்ட சூட்டு அது ரொம்ப ஹீட் ஆயிரும். அது 13 நிமிஷத்துல ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹோசினா மல்டிபிள் ஸ்லாஸ போட்டு அந்த கைஜுன் நம்பர் 12 வெட்டி வீசிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு உங்களால முடியும் நீங்க தோக்க மாட்டீங்க உங்களோட பிளேடு உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்க அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கண்ணீர் மல்க நம்ம வைஸ் கேப்டன் ஹோசினாக்கு சீர் அப் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்ப நம்ம வைஸ் கேப்டன் ஹோசினா அவரோட ஸ்வாட வச்சு ரிட்டர்ன் ஸ்லாஷர் சொல்லிட்டு அந்த கைஜுன் நம்பர் 12 2 கையுமே துண்டா வெட்டிடுவாரு. அப்படி வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பார்த்து அந்த கண்ணி போட்ட பொண்ணு வைஸ் கேப்டன் உங்களால முடியும் யூ கேன் டு இட் பண்ணுங்க அதோட கோரை கழுத்துல இருக்க கோரை வெட்டி வீசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த கைஜுன் நம்பர் பார்த்தோம் மாப்பிள அந்த கோர் இருக்க இடத்துக்கு இப்போ ஃப்ரீயா நீ அட்டாக் பண்ணலாம் கையை ரெண்டுத்து வெட்டிட்டியா போடுறா அது கழுத்துல ஒரு வெட்டு அப்படின்னு அந்த கைஜுன் நம்பர் பார்த்து சொன்னோன்னே இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு குயிக் ஸ்லாஷர் டெக்னிக் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக செம ஃபோர்ஸா போகும்போது நம்ம கொஸ்டின் ஏதோ ஒன்று பார்த்துருவாரு என்ன நடக்குது அது ஏன் ஒரு மாதிரி உடம்பு பெண்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவரோட குயிக் ஸ்லாஷர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகும்போது அந்த கைஜுன் நம்பர் 12 நம்ம கொஸ்டினா வெட்டின அந்த கையை ரொம்ப சீக்கிரமாவே ஹீல் பண்ணிடுது. அதை நம்ம கொஸ்டினா எதிர்பார்க்கவே இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த கைஜுன் நம்பர் 10
டே கொஸ்டினா சீக்கிரமா டிஃபெண்ட் பண்றா, இது ரொம்ப அவசரம் அப்படி சொல்லும்போது பார்த்தா அந்த கைஜன் நம்பர் 12 அதோட கையை நம்ம கொஸ்டினா நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமா ஹீல் பண்ணி ஓங்கி ஒரு குத்து விடுமாருங்க. நம்ம கொஸ்டினா ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே அந்த குத்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம சின்ன வயசு கொஸ்டினா பறந்து போய் வராரு. என்னன்னு பார்த்தா அவரோட அண்ணன் சோஜரை கூட சண்டை போட்டு தோத்துட்டாரு. சோஜர் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் அங்க கொஸ்டினா அண்ணா வாடா மறுபடியும் நம்ம சண்டை போடலாம், இன்னொரு ரவுண்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அதுக்கு அவரோட அண்ணன் சோஜரோ தலையில கை வச்சு கொஸ்டினா போதும்டா, உனக்கு என்ன வயசாச்சு, நீ கொஞ்சம் நல்லா வயசாகி பெரிய அளவா அப்புறமா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுக்கோ சரியா, இப்போ எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு பசிக்கிட்டு ஏதாவது சாப்பிட கொண்டு வா அப்படின்னு அவரோட அண்ணன் அப்படி போய்கிட்டே இருப்பாரா. அதை பார்த்து கொஸ்டினா கடுப்பாயி டேய் ஜடமண்டை நில்லுடா, எங்கடா போயிட்டு இருக்க, நான் அந்த அளவுக்கு வீக்கான நினைச்சியா நீ, வாடா வந்தன வச்சுக்கேன் உன் ஜடை எப்படி வெட்டி விட்டுருவேன், நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பேன்டா அப்படி சொல்லிட்டு கடுப்பாய் கத்திக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கண்டுக்கிறாம சோஜிரோ போய்கிட்டே இருப்பாரு. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. கட் பண்ண அந்த கைஜன் நம்பர் 10 கொஸ்டினா தடுத்து நிப்பாட்றா அப்படி சொன்னோன்னே நம்ம கொஸ்டினா தடுத்து நிப்பாட்டினாலுமே அந்த கைஜன் நம்பர் 12ஓட குத்து சும்மா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பார்த்துட்டு இருப்பா. அங்க கைஜன் நம்பர் 12 கிட்ட தனியா ஒரு ஸ்வாட் வேற இருக்கு. அதை எடுத்து ரெடியா வெட்டுறதுக்கு அப்படி கையில எடுக்க போகும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வைஸ் கேப்டன் உங்களுக்கு ஒன்னாகலையே அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. இங்க அடி வாங்கி தூரத்துல வந்து விழுந்து கிடப்பாரு நம்ம கொஸ்டினா. என்ன நடக்குது இங்க, இவனை மாதிரி ஒரு காப்பி கேட் கைஜு கிட்ட நான் தோப்பனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட ஸ்வாட் டெக்னிக் முன்னாடி அவன் ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்ப இங்க என்ன நடக்குது, இதுக்கு சாத்தியமில்லாத ஒண்ணு இங்க நடக்குது, என்னால நம்பவே முடியல அப்படி நம்ம கொஸ்டினா ரொம்ப கடுப்பாய் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த கைஜு ஸ்வாட் ஒன்று வச்சிருந்தது பாத்தீங்களா, அதை எடுத்து நம்ம கொஸ்டினாவை அட்டாக் பண்றதுக்கு ஓங்கி வெட்ட வரும் பாருங்க. அதை பார்த்து நம்ம கொஸ்டினாக்கு சாக்கு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கொஸ்டினா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த கைஜு நம்பர் 12 நம்ம கொஸ்டினாவை ஓங்கி ஒரு வெட்டு பாருங்க. அப்படி வெட்டினதுல நம்ம கொஸ்டினாவோட ஸ்வாட் அங்க பறந்து போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அது என்ன வெட்டிடுச்சா, என்னோட ஸ்வாட் அங்க இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம கொஸ்டினாவோட கையவே அது 2 துண்டா வெட்டிடுச்சுங்க. அதை பார்த்து கொஸ்டினாவுக்கு என் கையை எதை வெட்டிடுச்சா அப்படின்னு சாக்காய் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே அவர் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. மற்றவங்க சொல்ற மாதிரி நான் வீக்காக தான் இருந்திருக்கேன், என் அண்ணன் சோஜிற அளவுக்கு நான் எல்லா டெக்னிக்கையும் கற்றுக்கல அப்படின்னா அவ்வளோதானா, என் கதை முடிய போதா, நான் இப்படி விட்டு கொடுக்கணுமா, என் கதை இப்படி முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா டெக்னிக்கையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த கேவலமான காப்பி கேட்டு கைச்சிக்கிட்ட நான் தோக்கணுமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே விழுந்துட்டு இருப்பாரு. நம்ம கொஸ்டினோட கை போயிடுச்சு, அவ்வளோதான் அவர் சாக போறாருன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினோ அடங்கொய்யால என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த கைஜு நம்பர் 10 டேய் டோராமண்ட என்னடா ஓவர் ஆக்டிங் பண்ற, என்ன ஆஸ்கர் அவார்டா கொடுக்க போறாங்க, உன் கையாடா போச்சு என்னோட வாழுதாண்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அப்பதான் தெரியுது அங்க வெட்டுப்பட்டது கொஸ்டினாவோட கை இல்ல, அந்த கைஜு நம்பர் 10ஓட வாழு தான். அதை பார்த்துட்டு கொஸ்டினா என்னோட ரைட் ஆர்முக்கு ஒன்றாகலையா, இந்த கைஜு நம்பர் 10 அதோட வாழை குறுக்க விட்டு என்னோட கையை காப்பாத்திருச்சா, அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டினாவை பார்த்து அந்த கைஜு நம்பர் 10 டே டோராமண்ட அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டோன்னே நம்ம கொஸ்டினாவும் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு முழிச்சுட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 10 டே டோராமண்ட உன்னை நம்பி சண்டைக்கு வந்த பாத்தியா, என்னடா உன் கையெல்லாம் காப்பாத்திருக்கேன், என் வாழெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கு, நீ என்னன்னா பேக்க திரு முழிச்சிட்டு இருக்க, ஏதாவது ஒன்று பண்ணேன்டா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா, இப்போ நம்ம அட்டாக் பண்ணணும், டிஃபென்ஸ் பண்ணியாச்சு, அதை பத்தி யோசிக்காம இப்படி நின்றுட்டு இருக்கியாடா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம கொஸ்டினாவும் என்ன பண்றது, என் முன்னாடி நிற்கிறவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனை எப்படி டிஃபீட் பண்றதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்க கைஜு நம்பர் 10 டேய் நீ ஏன் கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கேன்டா, கவலைப்படாதடா டோராமண்ட, என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு, உன்கிட்ட பிளேட் இருக்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா சும்மா செம ஃபன்னா இருக்கும், நம்மளுக்கு தான் சண்டை போடுறது ரொம்ப பிடிக்குமே, வாடா ஒரு கை பார்த்தலாம் டோராமண்ட அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 10 நம்ம குசினா பார்த்து சொல்ல அதை கேட்ட குசினா என்னது கைஜுலாம் எனக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 10 நம்ம குசினா கிட்ட டே டோராமண்ட இப்படியே முடிச்சுட்டு நீ என்ன பின்வாங்க போறியா, உனக்கு பின்வாங்கிறது பிடிக்குமா, பிடிக்காது தானே, நீ என்ன பண்ணு உன்கிட்ட இருக்க ஸ்வாடை எடு, நான் என்கிட்ட இருக்க கை முட்டி எடுக்கிறேன், 2 பேரோட பலத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த கைஜு நம்பர் 12 முட்டிக்கு முட்டி தட்டலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டு நம்ம கொஸ்டினாவும் என்னது முட்டிக்கு முட்டி தட்டலாமா, அவன் முட்டி சச்சில தான் நான் நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கைஜு நம்பர் 12 மறுபடியும் நம்ம கொஸ்டினாவை அட்டாக் பண்றதுக்காக செம ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து கண்ணாடி போட்ட பொண்ணு வைஸ் கேப்டன் கண்ணு தெரியலையா, ஏன் அங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருப்பா. இங்க மறுபடியும் அந்த கைஜு நம்பர் 12 அட்டாக் பண்ணோன்னே அதுல இருந்து டாஜ் பண்ணி அப்படி பறந்து போயிட்டு இருப்பாப்ல. அப்படி பறந்து போயிட்டு இருக்கும் போதே கொஸ்டினா அவரோட பிளாஷ்பேக்ல மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அவர் மனசுக்குள்ள நான் எத்தனை தடவை அடி வாங்கி கீழே விழுந்தாலுமே
திரும்ப எந்திரிச்சு என்னோட ஸ்வாடை சொல்றத நிப்பாட்டுறதே இல்லை. நான் திரும்ப திரும்ப என்னோட ஸ்வாடை ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் நீ லூசர்ரா, உனக்கெல்லாம் அது ஆகாது, விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாலுமே அதெல்லாம் என் காதுலயே போட்டுக்கல. இப்போ நான் என்னோட சண்டையை நிறுத்தவ போறேன். இப்போ இந்த கைஜி நம்பர் 12 முன்னாடி நான் தோக்க போறதும் இல்லை, நான் சண்டையை நிப்பாட்ட போறதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த கைஜி நம்பர் 10 நம்ம கொஸ்டினாவை பார்த்து, டே டோராமண்டை நீ எதுக்காக சண்டை போற சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு கொஸ்டினா, நான் என்னோட பிரதரை அப்படி பீட் பண்ணணும், அவனை விட பலசாலி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கைஜி நம்பர் 10, இல்லடா வேற போய் சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம கொஸ்டினா, அது காரணம் இல்லையா, அப்படின்னா நான் என்னோட பலமே இதுதான், இதை யூஸ் பண்ணி சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம கைஜி நம்பர் 10, டேய் டோராமண்ட பொய் சொல்லாத. அதை கேட்டு கொஸ்டினா, நான் என்னோட வைஸ் கேப்டன் பதவியில கரெக்டா வேலை பார்க்கணும், அதுக்காக தான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த கைஜி நம்பர் 10, டே டோராமண்ட குள்ள நெறி திருடக்கூடாது, டோரா பொய் சொல்லக்கூடாது, நீ எதுக்காக சண்டை போடுற தெரியுமா, உனக்கு ஸ்வாடை வச்சு சண்டை போடுறதுல செம்ம ஃபன்னு, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதனாலதான் நீ எத்தனை தடவை கீழே விழுந்தாலுமே திரும்ப திரும்ப எந்திரிச்சு சண்டை போடுற, அதனாலதானே நீ கன்னு அந்த மாதிரி வெப்பனெல்லாம் யூஸ் பண்ணல, ஸ்வாடு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், இட்ஸ் ஜஸ்ட் ஃபன்னுடா உனக்கு, இப்போ புரியுதா, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா, இப்போ சொல்லு, நீ சண்டையில தோக்க போறியா, அவனை அடிக்க போறியா, வீழ போறியா, எழ போறியா, மாவீரனாக போறியா, கோழையாக போறியா அப்படின்னு கேட்டோன்னே அந்த கைஜி நம்பர் 12 மறுபடியும் நம்ம கொஸ்டினாவை அட்டாக் பண்ணுவோம். அதுல அப்படி டாஜ் பண்ணி மறுபடியும் பறந்து போய் விழுவாரு. அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது நம்ம கைஜி நம்பர் 10 நம்ம கொஸ்டினாவை பார்த்து, டே டோராமண்ட என்ன பண்ண போற, சண்டை போட போறியா இல்ல பின்வாங்க போறியாடா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம கொஸ்டினா, இல்லடா நான் பின்வாங்க போறதில்ல, என்னோட ஃபன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நான் இப்போ ஒரு தடவை ஃபன் பண்ண போறேன்டா, உனக்கும் எனக்கும் ஒரு தடவை கூட ஒத்து போனதே கிடையாது, ஆனா இப்ப நீ பேசின பாத்தியா, எனக்கு என்னமோ நீயும் நானும் ஒரே மாதிரி தான் போல, அந்த மாதிரி தான்டா எனக்கு தோணுது. டே கைஜி நம்பர் 10 நம்மளோட கெத்தன்னு நான் அந்த கைஜி நம்பர் 12க்கு காட்டலான்டா அப்படி சொன்னேன். அதை கேட்டு கைஜி நம்பர் 10, எப்படி என்னோட மோட்டிவேஷன் சூப்பரா இருக்காடா, இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் என்கிட்ட இருக்கு, நான் அப்பப்போ விட்டா எடுத்து விடுறேன் சரியா அப்படின்னு அந்த கைஜி நம்பர் 10 சொன்னோன்னே அப்ப நம்ம கொஸ்டினா, டே கைஜி நம்பர் 12 உன்னை பார்த்தாலே எனக்கு ஆகுதுடா காண்டு அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல நம்ம கொஸ்டினா எவ்வளவுதான் ட்ரைனிங் எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணாலுமே அவரோட சூட்டு 83% மேல போனதே இல்லை. அதை நினைச்சு கொஸ்டினா அந்த பிளாஷ்பேக்ல வருத்தப்பட்டு இருப்பாரு. அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே இங்க நம்ம கொஸ்டினா அப்படி சண்டைக்கு ரெடி ஆனோன்னே அவரோட காம்பேட் ஸ்கில் அந்த சூட்டில் இருக்கிறது இப்போ 97% போகுது. அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு 97%, இவருக்கு இதுக்கு முன்னாடி 83% மேல போனதே இல்லையே, எப்படி திடீர்னு ராக்கெட் மாதிரி செம ஸ்பீடா 97க்கு போச்சு அப்படின்னு சாக்காயி கண்ணு மொழி பிதுங்கி பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம கொஸ்டினா, டே கைஜி நம்பர் 10 நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த கைஜு நம்பர் 10 வெத்தாக்கலாமா, ஃபன் பண்ணலாமா, கைஜு நம்பர் 10 பவர் ஃபுல் ரிலீஸ் அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு நம்ம கொஸ்டினா சும்மா மாசா ரெட்டியா இருப்பார் பாருங்க, பாக்குறதுக்கே சும்மா கொல்ல மாசா இருக்கும். இப்ப சூட்டோட காம்பாக்ட் பவர் 100% ரீச் ஆயிரும். அப்ப நம்ம கொஸ்டினா அங்க கைஜு நம்பர் 10 கிட்ட, டே கைஜு நம்பர் 10 என்னோட மைண்டை ரீட் பண்ணு, அதுல நான் ஒரு சாமா பிளான் வச்சிருக்கேன், அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மைண்டை ரீட் பண்ணி பிளானை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 10, டே டோராமண்ட நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, நேர்மையான ஆளுன்னு கேள்விப்பட்டேன், நீ என்னடா இந்த மாதிரி குறுக்கு புத்தியில யோசிக்கிற, இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எப்படிதான் வருதோ, சூப்பர்ரா அப்படின்னு அந்த கைஜி நம்பர் 10 சொல்லிட்டு நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கைஜி நம்பர் 10 ரெடி ஆயிரும். அப்புறமா நம்ம கொஸ்டினா அந்த கைஜி நம்பர் 12க்கு முன்னாடி 2 பேருமே ஸ்வாடை வச்சுட்டு இந்த சாமராய் மாதிரி வெறித்தனமான போஸ்ட்ல நிப்பாங்க. கவுபாய் கன் எடுத்து சுடுற போஸ்ட்ல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கைஜி நம்பர் 12 ஸ்வாட் எடுத்து ஒரு வீசும் பாருங்க, அதை அப்படியே டாஜ் பண்ணி பின்னாடி போய் நின்று அந்த பாட்ல இருந்து 2 ஸ்வாடை எக்ஸ்ட்ரா எடுப்பாரு. அந்த 2 ஸ்வாடை நம்ம கொஸ்டினா கையில வச்சுக்க, இன்னொரு கையில வச்சிருந்த ஒரு பெரிய ஸ்வாடை அந்த கைஜி நம்பர் 10ஓட வால் கிட்ட கொடுத்துருவாரு. மொத்தம் 3 ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண போறாரு. அந்த 3 ஸ்வாடை வச்சுட்டு சும்மா செம போஸ்டல் நிக்கும் போது அந்த கைஜு நம்பர் 12 மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு ஸ்வாட் எடுத்து ஒரு வீசும் பாருங்க. நம்ம கொஸ்டினும் அதோட கையை வெட்டிடுவாரு. கையை மட்டும் இல்ல காலையும் வெட்டிடுவாரு. காலை மட்டும் இல்ல 2 கை 2 கால் இது எல்லாத்தையும் வெட்டி வீசிடுவாரு. அது மட்டும் இல்லாம 8-fold ஸ்லாசர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சரசரன்னு வெட்டிட்டு சும்மா மாசா நிப்பார் பாருங்க. இந்த ஸ்லாசர் டெக்னிக்கை இதுக்கு முன்னாடி கைஜி நம்பர் 10 கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு கைஜி நம்பர் 10, டே டோராமண்ட இது என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படின்னு சொன்னோன்னே, டே இன்னொரு ஒரு ஐடியா இருக்கு, அது உனக்கே சர்ப்ரைஸா இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் புரியுதா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு கைஜி நம்பர் 10, டே பரவாயில்லையாடா மூலக்காரன் தான் நீ அப்படின்னு சொல்லும் போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கைஜு நம்பர் 12 அப்படி துண்டா வெட்டினாரு பாத்தீங்களா கையை காலு, அது எல்லாத்தையுமே பயங்கரமா ஹீல் பண்ணிட்டு 6 கை 2 காலுன்ற மாதிரி ரொம்ப விகாரமா ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமா உருமாறிடும். அதை பார்த்து நம்ம கொஸ்டினா, ஏய் கைஜு நம்பர் 10 இப்போ நம்ம நம்பர் 7 பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஞாபகம் இருக்குன்னு தானே அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து அந்த
அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அங்க இருக்கவங்க எல்லாம் இங்க என்ன நடக்குது, அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போறாரு, இது ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு, சாதாரணமா இருக்கும்போதே தடுத்து நிப்பாட்ட முடியாது, என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது அதை பார்த்து நம்ம கொஸ்டினா நம்மளோட ஃபோக்கஸ் அதோட கோர் மட்டும்தான். இப்போ அதை பார்த்து 12 ஹிட்டு செம்ம ஸ்பீடா அடிக்க போறேன், எல்லாத்துக்கும் ரெடியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினா அதை பார்த்து 12 ஹிட்டு ஸ்லாசரை போட்டு வெட்டுன்னு வெட்டுவாரு பாருங்க. அந்த ஸ்லாசர்ல அதோட கை காலெல்லாம் பிஞ்சு போக அதோட கோர் இப்ப நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். அதை நம்ம கொஸ்டினா அட்டாக் பண்ணும்போது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அந்த கோர் தெரியுது பாருங்க, அதை அட்டாக் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருப்பா. நம்ம கொஸ்டினா அதை பறந்து போய் குத்த போவாரு. அந்த கைஜு நம்பர் 12 அதோட வாழை வச்சு நம்ம கொஸ்டினாவோட சோட தடுத்து நிப்பாட்டிடும். அதை பார்த்து கண்ணாடி போட்ட பொண்ணு அவ்வளவுதானா, இது என்ன தடுத்து நிப்பாட்டிடுச்சு, இதை கொல்லவே முடியாதா, கொஸ்டினா தோத்துருவாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது நம்ம கொஸ்டினா அந்த கைஜு நம்பர் 12 பார்த்து, டேய் கைஜு நம்பர் 12 கேம் ஓவர், நான் ஜெயிச்சிட்டேன், உன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு மாசா சொல்லுவாரு. என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம கொஸ்டினாவோட அந்த வால் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால் இருக்காது, எங்க போச்சுன்னா அந்த வால் கிட்ட அந்த ஸ்வாட் இருக்கு பாத்தீங்களா, அதோட அந்த வால் பிஞ்சு பறந்து போய் பின்னாடி வழியா போய் குத்தும் பாருங்க கழுத்துல. அது முன்னாடி வந்து அந்த கோரை டேமேஜ் பண்ணிடும். அவ்வளவுதான், கைஜு நம்பர் 12 கதை முடிஞ்சிச்சு. நம்ம கொஸ்டினா சும்மா பயங்கரமான பிளான போட்டிருக்காருங்க. அதோட கோரை குத்தி டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டினா அப்படி லேண்ட் ஆகி சும்மா மாசம் நிற்கும் போது அதோட கை பிஞ்சிருக்கும் பாருங்க, அது மறுபடியும் ஹீல் பண்ணிட்டு இருக்கும். அதை பார்த்து கொஸ்டினா, டேய் பிடிவாதக்காரா, நீ தான் இப்போ செத்து போக போறியே, இருந்தாலும் என் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆர்வமா அப்படின்னு சொல்லும்போது அந்த கைஜு நம்பர் 12 அப்படியே செத்து போய் சரிஞ்சு விழும் பாருங்க. அப்போ நம்ம கொஸ்டினா அந்த கைஜு நம்பர் 12 பார்த்து, டேய் நீ ஒரு தேவையில்லாத பையன்டா, உங்ககிட்ட சண்டை போட்டு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினா அப்படி கீழே அப்பாடா அப்படின்னு படுத்துருவாரு. அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு, வயசுக்கு அப்படின்னு கொஸ்டினா நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க, ஆஹா ஓஹோ நாங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அங்க அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு, கொஸ்டினா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம கொஸ்டினா, ஏமா கொஞ்சம் விடுமா, ஐயோ அவங்க கூட சண்டை போட்டு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, என் உடம்ப 1 இன்ச்சு கூட நகுத்த முடியாது, அந்த அளவுக்கு செம்ம டயர்டா இருக்கு அப்படின்னு சோம்பலை படுத்துவாரு. அப்ப அந்த கைஜு நம்பர் 10, டே டோராமண்டா என்னடா அந்த கைஜு நம்பர் 12 தான் செத்துருச்சுடா, இப்போ வா உன்னோட ஆபீசர்ஸ் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சீசன் 2ல சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்கோம். அதை கேட்டு நம்ம கொஸ்டினா சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம கொஸ்டினாவோட அண்ணன் சோஜிரோ, அவரு இந்த டிவிஷன்ல தாங்க இருக்கிறாரு. அவர் இங்க இருக்கிற டிவிஷன் இருக்க கேப்டனா இருக்காரு. அவர்கிட்ட அங்க இருக்க ஒருத்த வந்து, இங்க பாருங்க கேப்டன், உங்க தம்பி கொஸ்டினா அவர் கைஜு நம்பர் 12 கொன்னுட்டாருங்க அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அவரோட அண்ணன் சோஜிரோ, என்னது கொன்னுட்டானா, அச்சச்சோ என்ன அவன் கூட யாரையும் சேர்த்து கொண்டானா இல்ல கண்ணை வச்சு கொண்டானா இல்ல ஸ்வாட வச்சு கொண்டானா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவனும், கேப்டன் அவர் ஸ்வாட வச்சு சிங்கிளா நின்று அதை கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த சோஜிரோ அண்ணனும், என்னது ஸ்வாட வச்சு கொண்டுட்டானா, அவன் அந்த அளவுக்கு சண்டை போட மாட்டானடா, வீக்குன்னு தானே நினைச்சேன், இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா நல்லா இருக்கானடா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த மொட்டை தலையனும், அப்படின்னா கேப்டன் நீங்க அவரை பாராட்டலாமே அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கொஸ்டினாவோட அண்ணன், டே பாராட்டலாம்டா, ஆனா சின்ன வயசுல அவனை ரொம்ப புள்ளி பண்ணிட்டேனே, தொப்பி தலையா டோரா மண்டையான்னு, அவன் ஸ்வாட வச்சு சண்டை போடக்கூடாதுன்னு அவனை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், இருந்தாலும் அவனை டிமோட்டிவேட் பண்ணுவேன்னு பார்த்தா அது அப்படியே ரிவர்சல் ஆகி அவன் ரொம்ப மோட்டிவேட் ஆகி இப்போ ஸ்வாட வச்சு பயங்கரமா சண்டை போடுறான், அவன் கண்ணை வச்சு கூட சண்டை போடல, இருந்தாலும் அவன் ரொம்ப பலசாலி தான், இப்போ அவனை கூப்பிட்டு பேசினா என்கிட்ட பேச மாட்டான், என் மேல செம்ம கோவத்துல இருக்கான்டா அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த மட்டத்திலும், கேப்டன் நீங்க ரொம்ப மோசமான பிரதர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த மோட்டத்துல எனக்கு அங்க ஒரு டைகேஜ் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு சிக்னல் வரும். அதை கேட்டுட்டு உடனே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினோட அண்ணன் எல்லாத்தையுமே கூட்டு போவாரு. டேய் நான் அவனுக்கு அண்ணன்டா, நான் எவ்வளவு பவர்ஃபுல் ஆளுன்னு காட்டுறேன் வாங்கடா அப்படின்னு எல்லாத்தையுமே கூட்டு போயிட்டு இருப்பாரு. அப்புறமா அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல அவரு கைஜு நம்பர் 12 கொண்டாரு, ஹோசினோ தனியா நின்று கொண்டுட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கஃப்கா முத கொண்டு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துவாங்க. அதை கேட்டுட்டு குக்குருவும், ஓ என்னோட ஆர்வக்கோளார் டீச்சர் பரவாயில்லையே, நீங்க ஒருத்தனு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்க கொஸ்டினா சொல்லிட்டு இருப்பாரு, இப்போ டச்சிகாவால இருக்கிற அந்த டைகைஜு அது உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் அதை பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம கொஸ்டினா யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ கஃப்காவும், ஆடே இன்னும் ஒரே ஒரு டைகஜு தான் இருக்கு, அதை எப்படியாச்சும் முடிச்சுடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கஃப்காவும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அந்த கைஜு நம்பர் 14 மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு டைகைஜு இது மட்டும்தான், இதை மட்டும்தான் கொல்லணும். அப்போ அது டோக்கியோ டச்சிகாவா சிட்டில அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கோம். அதோட பவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணுது, அதோட 4 மூஞ்சில இருந்தும் அப்படி வாயில வழியா அப்படி பீம் வரும் பாருங்க, சுத்தி இருக்கிற 4 பக்கத்துலையும் எரிச்சு தள்ளிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கேப்டன்லாம் அங்க போய் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா அங்க
அங்க போகவே முடியல. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்க டிவிஷனை சேர்ந்தவங்க அவங்க கன்னை வச்சு ஃபயர் பண்ணுவாங்க, ஹெலிகாப்டர்ல மிஸ்ஸைல் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை சுத்தி அதோட ப்ரொடெக்ஷன் ஷீல்டை உருவாக்கி அதுல இருந்து பாதுகாத்துக்கும். அது மேல அட்டாக்கே விழாது. அதை பார்த்துட்டு இதுக்கு மேல அட்டாக்கே விழ மாட்டேங்குது, என்ன பண்றது தெரியல, இதை பத்தி ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்க ஹெட் குவார்டர்ஸ்ல நாங்க இதை பத்தி ஸ்டடி பண்றோம், இது என்ன ஏதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். டக்காக்கோ இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே யாரா அது அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம தலைவி மீனா தான். சும்மா அந்த டைகர்ல செம மாசா கன்னு, பெரிய கன்னை வச்சுட்டு ஸ்டைலா வந்து நிப்பாங்க பாருங்க. பாக்குறதுக்கே கொல்லா மாசா இருக்கும். வந்து நின்னுட்டு நான் குறி வச்சா யார மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு மீனா செம்ம மாசா சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதுல நம்ம மீனம்மாவும் கஃப்காவும் சின்ன வயசா இருக்காங்க. நம்ம கஃப்கா மீனம்மா கூட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு டெஸ்ட்டுக்கு போறாரு. அங்க நம்ம கஃப்கா 5ஆவது தடவையா போறாரு. மீனம்மா ஃபர்ஸ்ட் தடவை போறனால டென்ஷனா இருப்பாங்க. அப்ப கஃப்கா மீனம்மா பார்த்து, மீனம்மா கவலைப்படாத, நான் 5 தடவை போயிருக்கேன், நான் எக்ஸ்பர்ட், உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஃபெயில் ஆனதே ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் அங்க போய் டெஸ்ட் பண்ணா மறுபடியும் கஃப்கா தோத்துருவாரு. இங்க மீனம்மா ஃபர்ஸ்ட் தடவை ஜெயிச்சு உள்ள போயிருவாங்க. அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம கஃப்கா நான் தோத்துட்டேன், இருந்தாலும் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவாரு. ஆனா இங்க நம்ம மீனம்மா தனியா நிப்பாங்க. தடவை கண்ணை கொடுத்து ஷூட் பண்ணும்போது சும்மா பயங்கர ஃபயர் பவரா இருக்கும். அந்த அளவுக்கு ஃபயர் பவர் இதுக்கு முன்னாடி யாருக்குமே இருந்ததில்ல. அதை பார்த்து எல்லாருமே டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மீனம்மாவை. அப்புறம் ஒரு கண்ணை கொடுத்து மாஸ்டர் எல்லாம் கொல்ல அனுப்பி விட்டா அப்ப நம்ம மீனம்மா கஃப்கா பார்த்து, நீ திரும்ப வரேன்னு சொன்னல, வரவே இல்லை, நீ ஒரு பொய்க்காரன் அப்படின்னு நம்ம கஃப்கா மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க. நம்ம மீனம்மாக்கு கஃப்கா மேல லவ் இருக்குங்க, இல்லாத மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே இங்க நம்ம மீனம்மா அப்படி வெள்ளப்புலியில பறந்து போய் அந்த கைஜின் நம்பர் 14 பார்த்து ஒரு ஷாட் விடுவாங்க பாருங்க, ஃபயரு. அந்த ஃபயர் ஸ்ட்ரைட்டா போய் அந்த கைஜின் நம்பர் 16 போய் அடிக்கும். ஒரே ஷாட் தான் அந்த கைஜின் நம்பர் 14 கதை முடிஞ்சிடும். மத்தவங்க எல்லாம் கைஜி கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம கஃப்காவும் மீனம்மா மட்டும் ஒன் ஷாட்ல அதை அசால்ட்டா கில் பண்ணிடுறாங்க. இங்க மீனம்மா சுட்டதுல அந்த கைஜின் நம்பர் 14 பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்ட, உளுந்த வடையில ஓட்ட போட்ட மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ கஃப்கா, மீனம்மா நீ சாதிச்சிட்ட, நீ என்னோட மீனம்மா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பன்னு பார்த்துதான் ட்ரோன் கேமரா பிடிச்ச அந்த கைஜின் நம்பர் 9, வணக்கண்டா மாப்பிள்ள, நான் தான் கைஜின் நம்பர் 9 மொட்டை மாடியில இருந்து பேசுறேன், என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, இருங்கடா நான் வந்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைஜின் நம்பர் 14 பவர் வந்து டெலிபோர்ட் பண்றதுதான். அது மூலமா அந்த டெலிபோர்ட் பவர் பண்ணி அந்த கைஜின் நம்பர் 9 மீனம்மா இருக்கிற இடத்துக்கு வந்துருவான். அங்க வந்த கைஜின் நம்பர் 9 நம்ம மீனம்மா பார்த்து, என்ன மீனம்மா இன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சிடலாமா அப்படின்னு பேசும்போது அதை பார்த்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல கைஜின் நம்பர் 9 மீனம்மா இருக்க இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம கஃப்கா, இல்ல அப்படி நடக்கக்கூடாதுன்னு உடனே கைஜின் நம்பர் 8 மாதிரி அங்கிருந்து மீனம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்துட்டு இருப்பான். அவன் மட்டும் இல்ல, நம்ம வைஸ் கேப்டன் நறுமியும் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பட்டார்னு பார்த்து அந்த கைஜின் நம்பர் 9 அவங்கெல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெரிய டைட்டன் மாஸ்டர், ஒரு பெரிய டைட்டன் மாஸ்டர் இல்லைங்க, ஊரு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் டைட்டன் மாஸ்டர் அப்படி இறக்கி விடுவான் பாருங்க. அந்த டைட்டன் கைஜெல்லாம் ஊர்ல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்காரங்க ஏற்கனவே சண்டை போட்டு சொங்கியமா இருப்பானுங்க. அவங்க உடம்புல தெம்பே இருக்காது, என்னடா புதுசா டைட்டன் மாஸ்டர்லாம் வருதுன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கஃப்கா, இல்ல அப்படி நடக்கக்கூடாது, இசையாக்கு நடந்த மாதிரி இங்க மீனம்மாக்கு அப்படி நடக்கக்கூடாது, நான் விட மாட்டேன், டேய் டைட்டன் கைஜு வழிய விடுங்கடா, உங்களை அடிச்சு நொறுக்கிடுவேண்டா அப்படின்னு நம்ம கைஜு நம்பர் 8 கஃப்கா கத்திக்கிட்டு இருப்பான். அந்த டைட்டன் மான்ஸ்டர் எல்லாம் ஊரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அதோட ஃபயர் பவர் மூலமா ஊரை கொளுத்தி விட்டுட்டு இருக்கும். அந்த டைட்டன் கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணும். குறுக்கு பூந்து நம்ம கஃப்கா காப்பாத்தி தடுத்து நிப்பாட்டி அந்த டைட்டன் கைஜு அட்டாக் பிளான் பறந்து போகும்போது அது நம்ம கஃப்கா பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதை டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க கைஜு நம்பர் 9 இங்க இருக்க நம்ம கஃப்கா கிட்ட அப்படி மைண்ட்லயே பேசிட்டு இருப்பான். கஃப்கா நீ இங்க இல்லையா, நீ அங்கேயே மாட்டிக்கிட்ட போல இருக்கு, நீ இங்க இல்லைன்னா மீனம்மாவை யார் காப்பாத்துவா, ஐயோ பாவண்டா, நீ ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு என் கூட இருந்துக்கலாம்ல, இப்படி வசமா மாட்டிக்கிட்டியே, அவ்வளோதான்டா நீ காலி, நான் இவளை முடிச்சுட்டு அடுத்தது உன்கிட்ட வரேன் அப்படின்னு மீனம்மாவை கொள்றதுக்கு ரெடியா இருப்பான். அது கேட்டு நம்ம கஃப்கா, நான் மீனம்மாக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருப்பான். இந்த பக்கம் கைஜூன் நம்பர் 9 அட்டாக் அப்படி டாஜ் பண்ணி நம்ம மீனம்மா அப்படி நிற்பாங்க. அதை பார்த்து கைஜூன் நம்பர் 9, நீ அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டியா அப்படின்னா இதை டாஜ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு அப்படி பல்ட்டி அடிச்சு அவங்க கிட்ட சாதாரண ஒரு பிஸ்டல் சின்ன கன் இருக்கும், அந்த கன்னை வச்சு பயங்கரமா சுடுவாங்க பாருங்க. அதை அப்படியே அவன் ஷீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்ட பார்ப்பான் அந்த கைஜூன் நம்பர் 9. ஆனா அந்த ஷீல்டு எல்லாமே சொல்லி அவன் கையை அப்படி துண்டா வெட்டி வீசிரும். அவன் கையை ஹீல் பண்ணிட்டு நம்ம மீனம்மா பார்த்துட்டு, வாவ், இந்த அளவுக்கு ஒரு ஃபயர் ஃபோர்ஸ் சாதாரண ஒரு கன்னுல இருந்து உன்னால உருவாக்க முடியுதா, இந்த மாதிரி ஒரு ஃபயர் பவரை நான் பார்த்ததே இல்லை, என்னோட ஷீல்டே உடைக்குதுன்னா சாதாரண பிஸ்டலை வச்சு இந்த அளவுக்கு பவரா இருக்குன்னா உன்னை நான் அப்படியே உள்வாங்கிக்கணும், உங்களோட கேப்டன் இசையாவை நான் எப்படி உள்வாங்கணும் அதே மாதிரி உன்னையும் உள்வாங்கணும், உன் அளவுக்கு பவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனம்மாவை அப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கி முழுங்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அங்கே டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் மீனம்மாவை அது பிடிச்சிருச்சு, கைஜி நம்பர் 9 பிடிச்சிருச்சு அப்படின்னு கத்திட்டு இருப்பான்.
அதை கேட்டு நம்ம ஹீரோ கஃப்கா இல்லை அப்படி நடக்கக்கூடாது மீனம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா அந்த கைஜு எல்லாம் மக்களை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். நம்ம கஃப்கா என்ன பண்ணுறது, இங்கே நிற்கிறதா அங்கே போகிறதா, மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே, நம்ம மீனம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த டைட்டன் கைஜுவை அடித்து நொறுக்கிட்டு இருப்பான் நம்ம கஃப்கா. அப்படி அடித்து நொறுக்கிட்டு இருக்கும்போது இங்கே அந்த கைஜு நம்பர் 9 நான் ஜெயிச்சிட்டேன்டா கஃப்கா அப்படின்னு நம்ம மீனம்மாவை அப்படி பட்டுப்புழு பூச்சி அப்படி கூடு கட்டுவான். அந்த மாதிரி ஒரு கூடு உருவாக்கி அப்படி முழுங்கிட்டு இருப்பான் அந்த கைஜு நம்பர் 9. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கஃப்கா இப்போ நான் என்ன பண்றது என்னால் இங்கிருந்து நகர முடியலையே, டைட்டன் கைஜு தாண்டி என்னால் போக முடியலையே, இந்த இடம் ஃபுல்லாக அது நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயமும் பதட்டமும் கலந்து போய் என்ன பண்ணுறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த டைட்டன் கைஜுலாம் பனியால உறைஞ்சு போயிருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துக்கு வரா நம்ம ரெனோ சும்மா மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம கஃப்கா பார்த்து கஃப்கா இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் மீனம்மாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சும்மா மாசா சொல்லுவான் பாருங்க. நம்ம கஃப்கா ரெனோவோட அட்டாக்கை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே இன்னொரு இடத்துல அந்த டைட்டன் கைஜு ஒரு பொண்ணு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகாது. அதை அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த பொண்ணை பின்னாடி யாரை இழுத்து காப்பாற்றுறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, ஹிகரு தான். அவங்க நான் வந்துட்டேன் 3rd யூனிட் ஹிகரு, நான் இதுக்கப்புறம் பார்த்துக்க போகிறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லும்போது பெரிய வெப்பனை வச்சு நின்றுருப்பான். அதை பார்த்து அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹிகருவும் என்ன பண்ணுறது தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ தான் அங்கே ஹெலிகாப்டரில் வராங்க பாருங்க. அங்கே நாங்கள் வந்துட்டோம் 3rd டிவிஷனை சேர்ந்த ஹிகரு இசுமோ ஆவோ எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் பயங்கரமாக பெரிய வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான் பாருங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம கஃப்கா கிட்ட நம்ம ரெனோ பெருசு நீ இன்னும் போலையா, ஒழுங்கா போய் நம்மளோட கேப்டன் மீனம்மாவை காப்பாத்தியா அப்படின்னு சொன்னோன்னே அங்கே முன்னாடி இருக்க டைட்டன் கைஜுவை தாண்டி நம்ம ஹீரோ கஃப்கா போக பார்ப்பான். அந்த டைட்டன் கைஜு அட்டாக் பண்ணும்போது குறுக்க நம்ம ரெனோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பெருசு, நீ போய் மீனம்மாவை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டன் கைஜுவை நம்ம ரெனோ அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அப்படி ரெனோ அட்டாக் பண்ணதுல அந்த டைட்டன் கைஜு இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். அதை பார்த்து நம்ம கஃப்கா டே சிசிய புள்ள நீ வேற லெவல் பண்றடா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹிகரோ அவன் செம்ம ஸ்பீடா போய் அந்த டைட்டன் கைஜு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். இவங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியே இருக்கு, இதை நீங்க சீசன் 2லயே பார்த்துருக்கலாம். ரெனோட ட்ரைனிங்லேயே அவனுக்கு அந்த சூட்டுக்கு ஏற்ற மாதிரி பவரை அப் பண்ணி டவுன் பண்ணி இஷ்டத்துக்கு ஏற்றி இறக்க முடியும். அந்த அளவுக்கு இவனோட பவர் வெறித்தனமா அப்கிரேட் பண்ணியிருப்பான். அவன் செம்ம ஸ்பீடா போய் அங்க இருக்க அந்த டைட்டன் கைஜு மேல பறந்து போய் சும்மா சுட்டு எல்லாத்தையுமே நொறுக்கி தள்ளுவான். அவன் அப்படி கொன்னதை பார்த்து அங்க டிஃபென்ஸ்ல இருக்க எல்லாருமே இவங்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் இசுமா அவங்ககிட்ட இருக்க அந்த பெரிய கண்ணை வச்சு சுட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த ஆவோ இருக்கான் பாருங்க, ஒரு டைட்டன் மேல அப்படியே அவனோட ட்ரில் ஸ்வாட வச்சு இறக்குவான் பாருங்க. அந்த டைட்டன் கட்சி 2 பொழந்துரும், ரொம்ப கொடூரமா கொன்றுவான். அப்புறமா அந்த பக்கம் நம்ம வைஸ் கேப்டன் நருமி அந்த டைட்டன் கைஜு எல்லாத்தையுமே உத்து பார்ப்பாரு. அவர் கண்ணுல இருக்க அந்த எபிலிட்டி பவர் மூலமா அந்த டைட்டன் கைஜு எல்லாம் சுயமா செயல்படல, அது யாரோட கண்ட்ரோலே தான் செயல்பட்டு இருக்கு, ஒரு ரோபோட் மாதிரி. இதை ஒன்னுத்தையும் நான் இங்க இருந்து உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு நம்ம நருமி கடுப்புல பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த கைஜு நம்பர் 9 ஃபுல்லா முழுங்கி வச்சுட்டு இருப்பான் பாருங்க நம்ம மீனம்மா ஃபுல்லா அப்படியே அவனுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம மீனம்மா அவனுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம மீனம்மா சின்ன பொண்ணா இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கஃப்காவும் சின்ன பையனா மீனம்மா நீ வழி தொலைஞ்சிட்டியா, வா நான் உன்னை பத்திரமா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீனம்மா பார்த்து முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்க அந்த வெள்ளப்புள்ளி நம்ம மீனம்மா பக்கத்தில் நிற்கும் போது நம்ம கஃப்காவோட அந்த சின்ன உருவம் அப்படியே கைஜு நம்பர் 9 மாதிரி வேற மாதிரி உருவாயிட்டு இருக்கும். அப்படியே வெளியே பார்த்தா அந்த வெள்ளப்புள்ளி பாஞ்சு இந்த கைஜு நம்பர் 9 அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அதோட கையை அப்படி வெட்டி விட்டுருவான் அந்த கைஜு நம்பர் 9. இருந்தாலுமே அந்த புலியோட கை மறுபடியும் ஹீல் ஆகிட்டு இருக்கும் கைஜு மாதிரியே. ஒருவேளை கைஜுவோட டிஎன்ஏவை இந்த புலியில செலுத்திருப்பாங்களோ, அதனாலதான் இது கைஜு மாதிரியே ஹீல் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே ஹீல் பண்ணி மறுபடியும் அட்டாக் பண்ண பாருங்க. இருந்தாலும் அந்த புலியை மறுபடியும் அந்த கைஜு நம்பர் 9 பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். உள்ள நம்ம மீனம்மா அவனோட ஒன்றிணைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் கஃப்கா பார்த்து நீ உண்மை கிடையாது நீ போய் அப்படி சொல்லிட்டு கன் எடுத்து சுடுவாங்க பாருங்க. அப்ப நம்ம கஃப்கா அப்படி கைஜு நம்பர் உருவத்துல மாதிரி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுவான். அங்கிருந்து வந்த நிறைய கைஜு உள்ள இருந்து அப்படி வெளியே இங்க வந்தவங்க யாரும் வெளியே போனதா சரித்திரமே இல்லை அப்படின்னு நம்ம மீனம்மா பார்த்து பயங்கரமா சொல்லும் பாருங்க. அந்த இடமே ஒரு மாதிரி கன்றாவே இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு கைஜு நம்பர் 9 இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முழுங்கினானோ இசையோ அப்புறம் நிறைய பேரை முழுங்கிருப்பான். அவங்களோட உருவத்துல இங்க வந்தவங்க யாரும் இதுக்கு முன்னாடி வெளியே போனதா சரித்திரமே இல்லை, நீ என்ன பண்ணாலும் இங்க இருந்து வெளியே போக முடியாது, நீ எனக்குள்ள ஒன்றிணைஞ்சிரு அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம மீனம்மா அப்படி உள்ள எடுத்துட்டு மீனம்மா மாதிரியே கைஜு உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அந்த கைஜு நம்பர் 9. நம்ம மீனம்மா அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணாலுமே அங்க இருக்க கைஜு பிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும். சுட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் பார்ப்பாங்க. இருந்தாலும் அப்படி சுத்தி வளைச்சு நம்ம மீனம்மா பிடிச்சிரும் எல்லா கைஜுமே. அப்ப நம்ம மீனம்மா கஃப்காவை நினைச்சு பார்த்துட்டு கஃப்கா நான் எப்பவும் உன் கூடயே தான் இருக்கணும், நான் தனியாவே இருக்க மாட்டேன், உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் கஃப்கா, நான் உன் கூடயே தான் இருப்பேன், தனியா இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஃப்காவும் நம்ம மீனம்மா பார்த்து மீனம்மா நான் எப்போது உன் கூட தான் இருப்பேன் புரியுதா, ஜாலியா இரு அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த கைஜு நம்பரோட கை துண்டாயிரும். என்னாச்சுன்னு பார்த்தா இங்க புலி அதோட உடம்புலாம் பிஞ்சு போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகிட்டு இருக்கும். இங்க அந்த கைஜு நம்பர் 9
நீ எப்போ இங்கே வந்த? அங்கே நான் அந்த டைட்டன் கைஜெல்லாம் விட்டனே, இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ கஃப்கா நம்ம மீனம்மாவை காப்பாற்றிட்டு சும்மா மாசா நிற்பான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ கஃப்கா அந்த கைஜு நம்பர் 9 பார்த்து, டேய் இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குடா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அப்படின்னு நம்ம கைஜு நம்பர் 8 கஃப்கா சும்மா மாசா சொல்ல, நம்ம ஹீரோ கஃப்கா மீனம்மாவை காப்பாத்தினதை லைவ் டெலிகாஸ்ட்ல மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு இந்த கைஜு தான் என்ன காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது இந்த பொண்ணு சீசன் 1ல வந்துருப்பா. பாத்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை இந்த கைஜு என்ன காப்பாத்திச்சு தெரியுமா சொன்னோன்னே மக்கள் எல்லாம் அப்போ நான் இந்த கைஜு தான் நம்மளை காப்பாத்த போதா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ கஃப்கா அங்க அடி வாங்கி படுத்திருக்க புலிகிட்ட, டே தம்பி சூப்பர் வேலை பார்த்தடா, உன் உதவிக்கு ரொம்பவே நன்றி, இதுக்கப்புறம் அண்ணன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கைஜு நம்பர் 9 அட்டாக் பண்றதுக்கு சும்மா மாசா போவார். இப்ப இங்க என்ன நடந்தாலும் நான் தான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன், இவனை உயிரோட விட மாட்டேன், சும்மா கெத்தா நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த கைஜு நம்பர் 9 நம்ம ஹீரோ பார்த்து, நீ எப்ப இங்க வந்து அந்த டைட்டன் கைஜுலாம் உன்னை விடாதே அப்படின்னு யோசிக்கும் போது அங்க அந்த கைஜு நம்பர் 6 சூட்டை போட்டு நம்ம ரேனோ அங்க பொழந்து கட்டிட்டு இருப்பாரு. அதை சென்ஸ் பண்ண கைஜு நம்பர் 9, ஓ அந்த கைஜு நம்பர் 6 சூட்டை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டானா, இதை நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஃப்காவும் அந்த கைஜு நம்பர் 9 2 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க பாருங்க. அந்த இடமே சும்மா ரணகலம் ஆயிரும். அப்போ அங்க கைஜு நம்பர் 9 நம்ம ஹீரோவோட அட்டாக் எல்லாம் டார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ கஃப்கா ஹோசினா சொல்லி கொடுத்த ட்ரூப் டெக்னிக்னு ஒரு புது மூவ் செஞ்சு அந்த கைஜு நம்பர் 9 அட்டாக் பண்ணுவாரு. அது தடுத்தாலுமே அதோட அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி நம்ம கைஜு நம்பர் 8 கஃப்கா சும்மா வெறித்தனமா வெளுத்து வாங்கிட்டு இருப்பாரு அந்த கைஜு நம்பர் 9. இருந்தாலும் அதை அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டே இருக்கும். அது கையை வச்சிருக்க போச பாருங்க, அந்த மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அது டார்ஜ் பண்ணிட்டு இருந்த அந்த கைஜு நம்பர் 9 ஒரு கட்டத்துக்கு மேல, டேய் நீ எப்படி சண்டை போடுறன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ பறந்து போய் அப்படி நிப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த கைஜு நம்பரை பார்த்து மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பாரு, நம்ம ஒரே டெக்னிக் யூஸ் பண்ணா அவன் கண்டுபிடிச்சு டிஃபென்ஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது பிளாஷ்பேக்ல நம்ம கொஸ்டினா யாருக்குமே தெரியாத ஒரு டெக்னிக்கை சொல்லி தர போறேன், அது எனக்கும் ஏசியாவுக்கு மட்டும் தான் தெரியும், இதை நான் அவனை சொல்லி கொடுத்தாலுமே நீ இதை பத்தி வெளியே மூச்சு விடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த டெக்னிக்கை இப்ப யூஸ் பண்ணுவான் பாருங்க நம்ம ஹீரோ கஃப்கா. அப்படி யூஸ் பண்ணும்போது இசையாவே யூஸ் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு சும்மா பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக் சும்மா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்து கைஜு நம்பர் 9 இது என்ன வித்தியாசமா புதுசா இருக்கு, இந்த மூவை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சாக்காய் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம கஃப்கா அந்த சீக்கிரம் டெக்னிக் மூலமா ஓங்கி ஒரு பஞ்ச் விட்டதுல அந்த பஞ்ச்ல அதுக்கு பயங்கரமான டேமேஜ், பறந்து போய் தூரமா விழுந்துரும். அதை பார்த்து மக்களும் சரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் சரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. பத்தாதுக்கு அந்த கைஜு நம்பர் 9ஓட கோரே வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். அதை பார்த்தோன்னே நம்ம கஃப்கா அதை உடனே கொண்டலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த கைஜு நம்பர் 9 படம் நினைச்சு வாயை பொழந்துட்டு அதோட பீம் விட பார்க்கும் பாருங்க. அந்த பீம் அட்டாக்கை நம்ம ஹீரோ அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது அது பட்டார்னு உடம்ப ஃபுல்லா ஹீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து பொட்டதிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சு சும்மா பறக்க விடும் நம்ம ஹீரோ கஃப்காக. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் எவ்வளவோ கற்றுக்கிட்டேன், இருந்தாலும் இது என்ன தோக்கடிக்க முடியலையே, ஏன் இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ குழம்போது அந்த கைஜு நம்பர் 9 நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி தூக்கி, டேய் எனக்கு இந்த மனுஷங்களை பற்றி நிறைய விஷயம் புரியவே மாட்டேங்குது, அவங்களோட சட்டத்திட்டம் அவங்களோட ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக போடுறாங்க, ஆனால் கைஜு விட அவங்க எந்த விதத்தில் சிறந்து போயிட்டாங்கன்னு ஒன்றுமே புரியல, அவங்களோட எமோஷனல்ஸை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கைஜுவை அனுப்பி வச்சிருக்கேன், அது அவங்க மூளையை கண்ட்ரோல் எடுத்து எனக்கு எல்லாத்தையுமே தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கைஜுஸ் எல்லாம் மனுஷங்க மூளையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஹீரோ கஃப்கா மறுபடியும் பஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அப்போ அந்த கைஜு நம்பர் 9 நம்ம ஹீரோட கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டு அதோட மண்டையில பார்த்தா இன்னொரு மண்டை வந்து நிற்கும். என்னன்னு பார்த்தா அது ஒரு கைஜு நம்பர் 2. இதால மற்ற கைஜுவோட பவரை யூஸ் பண்ண முடியுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இதால மற்ற கைஜு பவரை யூஸ் பண்ண முடியுதா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் பார்க்கும்போது அது பயங்கரமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் டார்ச் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவால சுத்தமாக முடியாது, நான் எப்படியாச்சும் கொன்னே ஆகணும், நான் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பஞ்ச் பண்ணாலும் போகும்போது பட்டார்னு ஒரு அடி அடிக்கும் பாருங்க அந்த கைஜு நம்பர் 9. நம்ம ஹீரோவோட கோரே வெளியே தெரிஞ்சிடும். அந்த கோரை பிடிச்சி டேய் அவ்வளோதான் செக் மேட் உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளலான்னு போகும்போது நம்ம ஹீரோ அந்த கைஜு நம்பர் 9 பார்த்து, இல்லடா இது இதோட முடியல, என்கிட்ட ரொம்ப பலசாலியான ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, அதை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஒரு அட்டாக் வந்து அடிக்கிறதுல அதோட கை அப்படி துண்டா போயிடும். இன்னொரு அட்டாக் வரும் பாருங்க, அந்த அட்டாக்ல அது பறந்து போய் விழுந்துரும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே சுட்டது நம்ம மீனம்மா தாங்க. அதுவும் எந்த கண்ணில், சாதாரண அந்த பிஸ்டல் கண்ணில் சுட்டுட்டு நம்ம ஹீரோ கஃப்கா பார்த்து நான் இருக்கிறேன் கவலைப்படாத கஃப்கா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிற்பாங்க நம்ம மீனம்மா. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதில் நம்ம மீனம்மாவும் ஹீரோவும் சின்ன வயசுல இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்து என்னோட சூட்டை 99% ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கி எல்லாத்தையுமே வெளுத்து வாங்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம மீனம்மாவும் நான் அதுக்கு இல்லை, நான் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், நான் வந்து எந்த ஒரு நாய் பூனை ஒன்றுத்தையுமே சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே இங்கே நம்ம மீனம்மா ஹீரோ கிட்ட வந்து நீ ஒரு ஃப்ராடு,
நீ சீக்கிரமாக இங்கே வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு நீ வரவே இல்லை. நீ வரமாட்டியோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா. உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீ வரமாட்டேன்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். எது எப்படியோ நீ இப்போ இங்கே வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கஃப்கா, நீ என் கூட இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கைஜன் நம்பர் 9ஓட கதையை முடிப்போமா அப்படின்னு பேசும்போது அந்த கைஜன் நம்பர் 9 அப்படி வேகமாக ஓடி வரும் பாருங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம மீனம்மா கஃப்கா கிட்ட நீ அவனோட கோரை அட்டாக் பண்ணி அவன் சீல்டை உருவாக்குனானா அதை நான் தடுத்து நிப்பாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மீனம்மா சொல்லும்போது நம்ம ஹீரோ அதோட கையெல்லாம் குத்தி பிச்சு எடுத்துட்டு பாரு. நம்ம மீனம்மா அதை சுட்டு பயங்கரமாக டேமேஜ் பண்ணி பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. அந்த அட்டாக்ல அங்கே கைஜன் நம்பர் 9ஆல சமாளிக்க முடியாது. இந்த மாதிரி சண்டை போய்கிட்டே இருக்கும்போது கைஜன் நம்பர் 9 அதோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணுவோம். அதை நம்ம கைஜன் நம்பர் 8 ஹீரோ ரொம்ப தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயினி மீனம்மா இங்க பாரு கஃப்கா, அவங்ககிட்ட நிறைய கைஜு பவர் இருக்கு, அவனுக்குள்ள நான் போகும்போது பார்த்தேன், இது ரொம்பவே டேஞ்சரானது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 9 நம்ம மீனம்மாவை அடிச்சு பறக்க விட்டுருவான். அவங்க செவுத்துல மோதி பயங்கரமான டேமேஜ் ஆயிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ கஃப்கா இல்ல அப்படி நடக்கக்கூடாது, டே கைஜு நம்பர் 9 அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நான் என்னோட கைஜு பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கேப்டன் இசையா கிட்ட எப்படி நம்ம ஹீரோ சண்டை போடும்போது கைஜு நம்பர் 8ஓட அந்த கண்ட்ரோலை ஃபுல்லா லூஸ் பண்ணாரோ அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ கஃப்கா வேணும்னே ஃபுல் கண்ட்ரோலையும் அந்த கைஜு நம்பர் 8 கிட்ட கொடுத்து சும்மா வெறித்தனமா பவர் பாருங்க, பாக்குறதுக்கு வெறித்தனமா இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அங்க நம்ம ஹீரோ கஃப்கா தான் நர்மி கிட்ட நான் கைஜு நம்பர் 9 தோக்கடிக்க முடியலன்னா நான் எப்படியாச்சும் கைஜு நம்பர் 9ஓட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஆகணும், நான் என் கண்ட்ரோல் இழக்காம எப்படி அதை கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அங்க நர்மியும் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இப்போ ஃபுல் கண்ட்ரோல் அங்க கைஜு நம்பர் 8 கிட்ட போல இப்போ நம்ம ஹீரோ கஃப்கா தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் 60 செகண்ட் மட்டும்தான். அந்த 60 செகண்ட் தாண்டிடுச்சுன்னா அவனால கண்ட்ரோல் எடுக்கவே முடியாது. அது ஃபுல்லா கைஜு நம்பர் 8ஓட கண்ட்ரோலுக்கு போயிடும். நம்ம ஹீரோ நான் எவ்வளவு சீக்கிரம் இதை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடியணும், மீனம்மா நீ என்னை கவர் பண்ணு, நான் அவனை கவர் மாதிரி கிழிச்சு எரிஞ்சிடறேன் அப்படின்னு சண்டைக்கு போவார் பாருங்க. சும்மா வேகத்துல ஓங்கி பஞ்ச் பண்ணாரு. வெறித்தனமான சண்டை. நம்ம கஃப்கா அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இடையில நம்ம மீனம்மாவும் அவங்ககிட்ட இருக்க கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சண்டை வெறித்தனமா போய்கிட்டே இருக்கும்போது பட்டாருன்னு பார்த்தா நம்ம மீனம்மா பார்த்து கஃப்கா நீ பண்ண வேண்டியதை பண்ணு மீனம்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெரிய கண்ணை எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம மீனம்மா அதை பார்த்து சுடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க பாருங்க, மாசா. அப்புறம் நம்ம மீனம்மா அந்த கன்ல இருந்து பயங்கரமான ஒரு ஃபயர் அப்படி வெளிப்படுத்த அந்த ஃபயர் அப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த கைஜன் நம்பர் 9 அதை சுத்தி சீல்டை உருவாக்கி தடுத்து நிப்பாட்ட பார்க்கும். ஆனா அந்த ஃபயர் சீல்டை உடச்சது மட்டும் இல்லாம அந்த கைஜன் நம்பர் 9 அட்டாக் பண்ணி அதோட கோரை வெளியே தெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா போகும்போது அந்த கைஜன் நம்பர் 9 நம்ம ஹீரோவை பார்த்து இந்த கைஜு நம்பர் 8 நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த கைஜு மத்த கைஜுவை கொல்றதுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கு, இது ஒரு கைஜு ஸ்லேயர், கைஜு நம்பர் 8 அடிக்கிற அடியில என்னால ரீஜெனரேட் பண்ண முடியல அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கஃப்கா அட்டாக் பண்றதுக்காக வேகமா போகும்போது அந்த கைஜு நம்பர் 9 அதோட கோரை அப்படி சீல்டு மூலமா தடுத்து நிப்பாட்டி வச்சுக்கும். அப்புறமா பார்த்தா கைஜு நம்பர் 9க்குள்ள இருக்க நம்ம கேப்டன் இசையோ அவர் மைண்ட் கண்ட்ரோல் மூலமா அந்த கைஜு நம்பர் 9 கண்ட்ரோல் எடுத்து அந்த சீல்டை உடச்சுட்டுருவாரு. அதை பார்த்து அந்த கைஜு நம்பர் 9 டே இசையோ நீ செத்து போயுமே இன்னும் என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றியா, நீ யாரா இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிய, உன்னோட மைண்ட் பவர் நான் நினைச்சதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கஃப்கா ஆல்டர்னேட்டிவ் 6th ஃபார்ம் சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பாரு. அந்த கைஜன் நம்பர் 9ஓட கோர்லயே ஓங்கி ஒரு குத்து விடுவாரு பாருங்க. அந்த கைஜன் நம்பர் 9 நம்ம ஹீரோவை பார்த்து மனுஷங்க எங்க எப்போதுமே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட நான் நினைச்சதை விட ரொம்ப நிறையவே சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கஃப்கா குத்துனதுல அந்த இடமே வெடிச்சு சதறும் பாருங்க. அப்ப அங்க நடந்த பயங்கரமான பிளாஸ்ட்ல அப்படியே புழுதியெல்லாம் கிளம்பும். அது ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோரே டேமேஜ் ஆகி கிராக் விட்டு அந்த கைஜு நம்பர் 9 சாகர நிலைமைக்கு போயிடும். அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. கைஜு நம்பர் 9 நம்ம கஃப்கா கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கஃப்காவும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாரு. அப்ப அந்த கைஜு நம்பர் 9 நம்ம ஹீரோ பார்த்து நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்படியே வேற ஒரு இடத்துல வந்து நிற்பான். அங்க சுத்தி பார்த்தா பயங்கரமா சண்டை போட்டு நிறைய பேர் இறந்து போய் கிடப்பாங்க. கீழே பார்த்தா வித்தியாசமான ஒரு மாஸ்க் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த மாஸ்க் நான் இங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை கைஜு நம்பர் 9 குட்டியா குழந்தை மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ டே நீ இன்னும் சாகலையாடா அப்படி கேட்கும்போது அந்த கைஜு நம்பர் 9 நான் செத்துட்டேன், நீ ஆல்ரெடி என்னை கொன்னுட்ட, ஆனா நான் உங்ககிட்ட முக்கியமான ஒன்று பேசணும், இங்க உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா, இங்க ஆரம்ப கட்டத்திலேருந்து நீனும் நானும் பின்னி பிணைஞ்சிருக்கிறோம், மனுஷங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்னால தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நீ சாகல நினைக்கிறேன், மறுபடியும் உனக்கு கொண்டாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கைஜு நம்பர் 9 நான் செத்துட்டேன்டா, மக்கள்லாம் அதை சந்தோஷப்பட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா பின்னாடி நிற்கிறாது என்னது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி பயங்கரமான கைஜுலாம் வெளியே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த கைஜு நம்பர் 9 இதெல்லாம் எனக்குள்ள இருந்து விடுதலை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ கஃப்கா
ஆமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது ஹொசினா சொன்னாரு, இதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவரோட முன்னோர்கள்லாம் ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை எந்த ஒரு நவீன வெப்பனுமே இல்லாம சண்டை போட்டாங்களே அதுதானே இது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே கட் பண்ணா இங்க நிஜ உலகத்துல நம்ம மீனம்மா சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த கைஜு நம்பர் 9 அதோட கையை வச்சு நம்ம கஃப்காவை அட்டாக் பண்ணி முதுகு வழியா அதோட கை வெளியே வந்திருக்கும். என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. அந்த கைஜு நம்பர் 9ஓட பிளாஷ்பேக் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அது குட்டியா காட்டுக்குள்ள பயந்து போயிருந்தது. அதோட சக்தி பத்தி தெரியல. ஆனா ஒரு மனுஷனை கொண்டதுக்கு அப்புறம் நான் பெரிய ஆளு தெரிஞ்சிருச்சு. புள்ள பூச்சிக்கு நான் கொடுக்க முளைக்குமே அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் அங்க அந்த பழங்காலத்து கைஜு கைஜுவை பார்த்திருக்கு. அந்த கைஜு நம்பர் 1 பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோம் இந்த பக்கம் பார்த்தா அந்த கைஜு நம்பர் 9 செத்துருச்சு. ஆனா அதுக்கு பதிலா அந்த பழங்காலத்து கைஜு நம்பர் 1 தான் இப்ப இருக்குது. அது நம்ம கஃப்காவை அட்டாக் பண்ணோன்னே அதை பார்த்துட்டு கஃப்காக்குள்ள இருக்க அந்த கைஜு கோவமா கத்திட்டு இருக்கும். நம்ம கஃப்காவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அது சுகுணாவோட கட்டெக்னிக் மாதிரி பார்த்த ஒரு கட்டை பொறுத்து பாருங்க, கை துண்டா போயிருது. கையை மட்டும் இல்ல உடம்பு எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி நம்ம கஃப்காவை பறக்க விட்டுருது. அப்படி இந்த பக்கம் மீனம்மா அவங்க இருக்க அந்த பெரிய கண்ணை வச்சு இந்த கைஜு நம்பர் 1 சுடலான்னு பார்த்தா அது சுகுணா மாதிரி அந்த கட்டெக்னிக்கை போடும் பாருங்க. அந்த கட்டெக்னிக்ல அந்த கண்ணு 2ஆ பழந்து போயிடும். அப்போ அங்க நம்ம மீனம்மா சின்ன கண்ணை எடுத்து சுடலான்னு பார்க்கும்போது அந்த கைஜு நம்பர் 1 நம்ம மீனம்மா மேலே அந்த கட்டெக்னிக்கை போடுறதுக்கு ரெடி ஆகும் பாருங்க. அப்போ அந்த கைஜு நம்பர் 9ஓட மைண்ட் வாய்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வார்த்தை சொல்லும், இதுகிட்ட நீங்க கண்டிப்பா சாக தான் போறீங்க, யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த கடைசி வார்த்தையோட அந்த கைஜு நம்பர் 9 செத்து போயிடும். இங்க நம்ம மீனம்மா மேல கட்டுல போகுது. அவ்வளவுதான், மீனம்மா செத்துருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் வராங்க ஹொசினோ. அங்க வந்து அந்த கட்டெக்னிக்லாம் தடுத்து விட்டு அந்த கைஜு நம்பர் 1 கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கட்டெக்னிக் எங்க இருந்து வருதுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அங்க வராரு நருமி. அவரோட கண் பவர் மூலமா இந்த கட்டெக்னிக் எங்க இருந்து வருதுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியும் தானே. அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு சண்டைக்கு நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மேல நிப்பார் பாருங்க. அப்ப நருமியை பத்தி ஹொசினா பத்தி சின்ன பிளாஷ்பேக். அவங்க 2 பேத்துக்கு தான் ஆகாத எப்ப பார்த்தாலும் போட்டி போட்டே இருப்பாங்களே. அந்த பிளாஷ்பேக்கை ஜாலியா காட்டு முடிச்சுட்டு இங்க சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அந்த கட்டெக்னிக்கை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் மான்ஸ்டர் மாதிரியே பயங்கரமா அந்த கைஜு நம்பர் 1 கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போடும்போது 2 பேருமே அட்டாக் பண்ண போகும்போது அது அந்த 2 பேரோட அட்டாக்கே கையில அப்படி பிடிச்சி நிப்பாட்டிட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்க. அதை பார்த்து ஐயோ இப்படியே போச்சுன்னா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கஃப்கா அப்படியே பயங்கர நிலைமையில சாகர நிலைமை போயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த முன்னோர் வருவாரு. அவர் நம்ம ஹீரோ கஃப்கா கிட்ட நீ என்ன பண்ண போற, விட்டு கொடுக்க போறியா இல்ல தொடர்ந்து சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நம்ம ஹீரோ கஃப்காவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட மீனா ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாத்துக்குமே நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த முன்னோர் சொல்வாரு, அப்படின்னா உனக்கு எனக்குள்ள தொடர்பு ரொம்ப வீக்கா இருக்கு, அதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், நீ என் கூட வா அப்படின்னு அந்த முன்னோரு நம்ம ஹீரோ கஃப்காவை அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. அது எந்த இடம்னா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல கைஜு கூட சண்டை போட்டாங்க பாருங்க ஹொசினாவோட முன்னோர்கள், அந்த இடத்துக்கு தான். அங்க நம்ம ஹீரோ கஃப்காவும் அந்த சண்டை போற ட்ரெஸ்ல அப்படி நிப்பான். அங்க பயங்கரமா சண்டை போட்டு நிறைய பேர் சாவாங்க. அப்படி சண்டை போட்டு கடைசியா அந்த கைஜுவை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கஃப்கா ஒரு வழியா ஜெயிச்சுட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது தான் அந்த கைஜு நம்பர் 1 இப்ப இருக்குது பாத்தீங்களா, அது அங்க உருவெடுத்து வந்து நிற்கும். அதை தடுத்து நிப்பாட்டவே முடியாது. எல்லாரையும் அதை அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கும். கடைசியா எல்லாருமே செத்து போயிருவாங்க. அதை பார்த்து கஃப்காவும் கவலைப்பட்டு இருப்பான். அப்ப அடிப்பட்டு சாகர நிலைமையில இருக்கிறவங்க நம்ம கஃப்கா கிட்ட வந்து அப்படி ஒன்றிணைவாங்க. அப்படி ஒன்றிணையும் போது தான் அந்த கோபம், துரோகம், பலி, அந்த ஆத்திரம், உலகமே அழிய போதே, குடும்பம் அழிஞ்சிருச்சு, கிராமம் அழிஞ்சிருச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு என்ற அந்த கோபத்துல மூலமா உருவானதான் இந்த கைஜு நம்பர் 8ன்ற உயிரினம். இதுதான் நம்ம ஹீரோக்குள்ள போய் கைஜு நம்பர் 8 பவரே கொடுத்துருக்கு. அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே அந்த கைஜு நம்பர் 8ன்ற உயிரினம் சாகர நிலைமையில இருக்கும். ஏன்னா அந்த கோரை அந்த நம்பர் 1 அடிச்சிருச்சு இல்லைங்களா. அதை பார்த்து நம்ம ஹீரோ கஃப்கா கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த முன்னோர் ஒருத்தர் நம்ம ஹீரோ கஃப்கா பார்த்து நீ இன்னும் கைஜு நம்பர் 8ஓட ஃபுல் பவர் யூஸ் பண்ணல, அப்படி நீ யூஸ் பண்ணா கண்டிப்பா அதை தோக்கடிக்கலாம், உனக்கு நான் 2 சான்ஸ் தரேன். ஏன்னா அந்த கைஜு நம்பர் 8 உயிரினம் செத்துருச்சு. அந்த கைஜு நம்பர் 1 அதோட கோரை அழிச்சனால இப்போ உன்னோட இதயம் மட்டும் தான் இருக்கு. இதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்தா நீ மனுஷனாவே வாழலாம், இல்ல இதை ஒரு கைஜுவோட கோரா மாத்தினா நீ கைஜு நம்பர் 8ஓட பவர் யூஸ் பண்ணலாம். நீ மனுஷனா வாழ போறியா இல்ல கைஜுவா மாதிரி சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அங்க செத்து கிடக்கிற அந்த கைஜு நம்பர் 8 உயிரினத்துக்கிட்ட ஓ மனசுக்குள்ள இவ்வளோ வலி இருக்கா, நீ இவ்வளோ வலி தாங்கிட்டு தான் சண்டை போட்டியா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இது என்னோட நேரம் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக சண்டை போட்டு என் மக்களை காப்பாற்றியே தருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இதயத்தை கோரா மாற்ற சொல்லுவான். அந்த இதயத்தை கோரா மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட கொடுப்பாங்க பாருங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் வேற மாதிரி மாறுவான். அவனோட சக்தி வெறித்தனமாக மாறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வானத்தை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ கஃப்கா கிட்ட மீனம்மா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. ஆனால் மீனம்மாக்கு ஏதோ ஒன்று தோணும், ஏதோ ஒன்று நடக்க போகுது, இவனும் சாகல அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹொசினாவும் நருமியும் அந்த கைஜு நம்பர் 9 கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம நருமி அவரோட கண் பவர் யூஸ் பண்ணனால அது ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். அதுகிட்ட மல்டிபிள் கைஜு பவர் இருக்கிறனால அது எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 1 நருமியும் ஹொசினாவும் அட்டாக் பண்ணிடும். நருமியை குத்தி டேமேஜ் பண்ணிடும், ஹொசினாவை அடிச்சு பறக்க விட்டுரும். இங்க நருமி அடி வாங்கி ஒன்றும் பண்ண முடியாம அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 1 அதோட கட்டெக்னிக்கை போட்டு கொள்ளலான்னு பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது
நம்ம ஹீரோ கஃப்கா கைஜு நம்பர் 8 மாறி வந்து அதோட அல்லையிலேயே ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க நம்ம நருமியும் டே கஃப்கா நீ யாருன்னு அந்த கைஜுக்கு காட்டுற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை அல்லையிலே குத்தி பறக்க விட்டுருப்பான். அப்ப அந்த கைஜு நம்ம ஹீரோவை பார்த்து கட்டைக்கு அதோட நெஞ்சிலேயே போடும் பாருங்க. நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே அப்படி கோர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஹீல் பண்ணிடுவான். அதை பார்த்து எல்லாருமே சாக்காயிருவாங்க. இது நம்மளோட பழைய கஃப்கா இல்ல, இப்ப வேற மாதிரி இருக்கான் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ கஃப்கா சின்ன பையனா இருக்கும்போது ஊரை விட்டு வெளியே நல்லா ஊர் சுத்திட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள கைஜு போறதை பார்த்துட்டு எப்படியாச்சும் அவங்க கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள அங்க ஊரையே அழிச்சு நாசமாயிரும். அது அவங்க அப்பா அம்மா மீனம்மாவோட பூனைக்குட்டி எல்லாமே செத்து போயிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ கஃப்கா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அவங்களை என்னால காப்பாற்ற முடியல, இப்போ தான் நமக்கு சரியான சான்ஸ், நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்றணும், வாடா கஃப்கா அப்படின்னு சின்ன பையன் கஃப்காவும் பெரிய பையன் கஃப்காவும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. சும்மா நம்ம ஹீரோ கஃப்கா அவனோட உருவத்தை மாற்றுவான் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருப்பான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கஃப்கா அப்படியே டிராசமாகி நிற்கிறத பார்க்கும்போது நரகத்தின் அரசன் மாதிரி சும்மா கெத்தாக இருப்பான். அதை பார்த்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்காங்களாம் இதோட பவரை மெஷர்மெண்ட் பண்ணவே முடியல, கஃப்கா அப்போ வெறித்தனமாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஃப்கா அப்படியே மாறினதுக்கப்புறம் அங்கே ட்ரோன் கேமரா ஒன்று டேமேஜ் ஆகி கீழே விழுந்துரும். அதை பார்த்துட்டு கஃப்கா சாரிப்பா கொஞ்சம் பவரை வெளிப்படுத்தினால கேமரா இதாயிடுச்சு அப்படின்னு அங்கே ஒரு சின்ன காமெடி வச்சிருப்பாங்க. என்னதான் சீரியஸாக போனாலும் இடையில இந்த மாதிரி காமெடி வச்சிருக்காங்க. அப்படி நம்ம கஃப்கா வெறித்தனமாக போஸ்ட் கொடுத்து நிற்பான் பாருங்க, பார்க்கறதுக்கே மாசா இருப்பான். அந்த கைஜு நம்பர் 1 அப்படி நக்கலா அப்படி பார்த்துட்டு இருக்கோம், என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வேகமாக அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோட தலையிலேயே குத்தும் பாருங்க, சும்மா வெறித்தனமான ஸ்பீடு அது. ஆனால் நம்ம ஹீரோ கஃப்கா அசால்ட்டா நின்றுட்டு அப்படியே கையை அங்கே காட்டாம பாருங்க, அசால்ட்டா நம்ம இங்கே சண்டை போட்டால் நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகும், அதனால என்ன பண்ணுறோம் அங்கே போய் சண்டை போடுவோமா தூரத்தில் அதோ அந்த இடத்துல அப்படின்னு கையை காட்டிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அடிச்ச அடியில் அது சும்மா பறந்து போயிடும் தூரமா. அப்புறம் நம்ம கஃப்கா கையை அப்படியே ஆச்சு பூஞ்ச் அப்படின்ற மாதிரி கில்லி பட ஸ்டைலில் போயிட்டு இதுக்கப்புறம் நான் அடிக்கிற அடியில் நீ ஐயோ அம்மான்னு கதற போறடா அப்படின்னு மாசா போவான் பாருங்க, வெறித்தனமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு. அப்போ அந்த கைஜு அடி வாங்கிட்டு எந்திரிச்சிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் உன்னை நான் எந்திக்க விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது அது பறந்து வந்து நம்ம ஹீரோ கஃப்காவை மல்டிபிள் கட்டு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அதோட வாயிலிருந்து அந்த பிளாஸ்ட் விடும் பாருங்க. அந்த பிளாஸ்ட் ரொம்ப பயங்கரமான பிளாஸ்ட், அது 1-2 தான் விட முடியும், அது இசையாவோட பவர். ஆனால் அது நிறைய பிளாஸ்ட் விட்டுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே இது ரொம்ப பயங்கரமான பவர், நம்ம கஃப்காவால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவாங்க. ஆனால் நம்ம கஃப்கா அந்த பிளாஸ்ட் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு டாஜ் பண்ணி அசால்ட்டா பறந்து போய் அதை அடிப்பான் பாருங்க, அடிச்சு பறக்க விடுவான். அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் கஃப்கா எப்போவோ அதோட பவரை தாண்டி போயிட்டான், இப்போ நம்ம கஃப்கா தான் அந்த கைஜு நம்பர் 1 ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி நம்ம கஃப்கா என்ன பண்ணுவான், அந்த கைஜு அடிச்சு அப்படி பறக்க விட்டு கீழே படுக்க போட்டுருவான். அதை அப்படியே கீழே அடிச்சு படுக்க போட்டோன்னே அவ்வளோதான் அதோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட அல்டிமேட் ஃபார்ம் ஒன்று இருக்கும் பாருங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதோட உருவத்தை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக்காயிருவாங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதை பார்த்து நறுமியும் என்னடா இது பல கைஜு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பான். இங்க கொஸ்டினாவும் இதுதானே முன்னோர்கள் கூட சண்டை போட்ட அந்த கைஜு அப்படின்னு ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அது கூட அட்டாக் பண்ண போகும்போது அதெல்லாம் டாஜ் பண்ணி திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், நம்ம ஹீரோட மூஞ்சியே அது கட் பண்ணு பாருங்க, பாதியா கட் பண்ணி தெரிச்சிடும் நம்ம ஹீரோட மூஞ்சி. இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் பவர் அல்டிமேட்டா இருக்கானே, டக்குன்னு ஹீல் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு அந்த கைஜு கடுப்பாகி இல்ல இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, இது போங்காட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெரிய உடம்புக்கு மத்தியில ஒரு வாயை மாதிரி கிரியேட் பண்ணி அந்த வாயை அப்படி பொளந்துட்டு அப்படின்னு ஒரு சத்தத்தை போடும் பாருங்க. அப்படி ஒரு சத்தத்தை போட்ட உடனே அங்கே ஏற்கனவே செத்து கிடந்த எல்லா கைஜும் திரும்ப உயிரோடு எந்திரிச்சு வரும். அதை பார்த்து அங்கே சண்டை போட்ட மற்ற டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்களாம் மறுபடியும் முதல்ல இருந்தா போங்கடா குய்யாகோ அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பில் இருப்பானுங்க. ஏற்கனவே எல்லாருக்குமே மூக்கு கண்ணு காதில் ரத்தம் வலிஞ்சிட்டு இருப்பானுங்க. அப்படி அந்த கைஜுலாம் வரத்தை பார்த்து நம்ம ஹீரோ கஃப்கா இல்லை இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்காகாது, இதை நான் சீக்கிரமா அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். இருந்தாலும் அந்த அட்டாக் எங்கேருந்து வருது, அது எப்படி அட்டாக் பண்ணுதுன்னு அது கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஹீரோவால். ஆனால் நம்ம நெருமிட்ட தான் அந்த பவர் இருக்குதே, கண்ணை வச்சு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு பார்த்தா அவங்கெல்லாம் ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டு முடியாத மாதிரி இருப்பான். அப்ப நம்ம நறுமி சொல்லுவான் அதுக்கு இன்னொரு ஆள் இருக்கா, மூணாவது ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அந்த இடத்துக்கு வரா நம்ம கிக்கரு. அவக்கண்ணை பார்த்தா நம்ம நறுமியோட கண்ணு மாதிரியே வேற கலர் சேஞ்ச் ஆகுது, அந்த கைஜுவோட பவரை இவளுக்கு கொடுத்துருக்காங்க, இதனடா புது கதையா இருக்கு ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல தான் நம்ம கிக்கருக்கு அந்த கைஜுவோட பவர் கொடுத்துருப்பாங்க, அது வேற யாரில் நம்ம நறுமி தான் கொடுத்துருப்பாரு. ஏன்னா நம்ம கிக்கருவால அந்த கைஜுவோட பவர்லாம் யூஸ் பண்ண முடியும், அவங்க அப்பா அம்மா ஏற்கனவே கைஜுவோட பவர் யூஸ் பண்ணவங்க தானே. அதனால நம்ம நறுமி என்ன பண்ணுவாரு, இதை யாருக்குமே தெரியாம ரொம்ப டாப் சீக்ரெட்டா தான் பண்ணுவாரு, இது தேவைப்படும் போது யூஸ் ஆகும், முன்னாடியே தெரிஞ்சா இதுல நிறைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக வச்சிருப்பாரு. இப்போ அதை யூஸ் பண்ணுவாரு. அந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே இங்க நம்ம கேட்கிறோம் எங்க அப்பாவை நான் எப்பயாச்சும் காப்பாத்தே ஆவேன், அதுக்குள்ளதான் எங்க அப்பா இருக்காரு இல்லையா, எங்க அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியாவாங்க. நம்ம ஹீரோ கஃப்காவும் அதோட அட்டாக்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லு கேட்கிறோம், நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க கிக்கிறவோ ரெடியா இருவாங்க. அப்படி நம்ம கிக்கிறோ அதை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அதோட கோர் தெரிய மாட்டேங்குது, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம மீனமா அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்ட பொண்ணுகிட்ட எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்
பண்ணு அப்படின்னு நம்ம மீனமா சொல்லுவாங்க. அப்படியே கூட நம்ம ஹீரோ கஃப்காவும் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கைஜு நம்ம ஹீரோ மேல அந்த கட்டை போட ஆரம்பிக்கும். அங்க நம்ம கிக்கரவும் அது இந்த பக்கம் போடுது அப்படி சொன்ன உடனே அந்த கட்டுல இருந்து நம்ம ஹீரோ அப்படி எஸ்கேப் ஆயிடுவாரு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க நம்ம கிக்கரோ அதோட கோர் எங்க இருக்குன்னு அவளோட கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவா. இங்க தான் கோர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரை நோக்கி அப்படியே சுட்டுக்கிட்டே இருப்பா பாருங்க. அந்த கோர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். அதை பார்த்து கடுப்பாயி அந்த கைஜு நம்ம கிக்கரோவை அடிச்சு பறக்க விட்டுரும். இருந்தாலும் அவ அந்த கோரை பார்த்து சுட்டுக்கிட்டே இருப்பா. அந்த கைஜு கிக்கரோவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம கஃப்காவும் அங்க இருந்து போமா அப்படின்னு சொன்னாலும் கேட்காம, இல்ல நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவன், இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு அந்த கோரை பார்த்து சுட்டுக்கிட்டே இருப்பா. அப்படி அதை அட்டாக் பண்ணும்போது குறுக்க வந்து நம்ம கஃப்கா அப்படி தடுத்து நிப்பாட்டுவாரு. இந்த பக்கம் நம்ம மீனமா பார்த்தா இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், கோர் தானே வெளியே தெரியணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு பெரிய கன்னை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க அந்த மிஷினை. அப்ப நம்ம மீனமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கஃப்காவும் வா மீனமா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், அந்த கோரை பார்த்து சூடு, அது வெளியே நல்லா தெரிஞ்சா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீனமா அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கைஜு அவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அந்த கைஜு அதோட வாயில இருந்து பீம் அட்டாக் விட ரெடி ஆகும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம மீனமா ரேபிட் அட்டாக் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா அட்டாக் பண்ணுவாங்க. அங்க அந்த கைஜுவோட பீமு இங்க நம்ம மீனமாவோட அந்த ஃபயர் அட்டாக் ரெண்டு நேருக்கு நேரா மோதிட்டே இருக்கும். அந்த கைஜு அதோட பவர் ரொம்ப வெறித்தனமா இருக்கும். ரெண்டுமே அப்படி ஈக்குவலா போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நம்ம மீனமாக்கே அது டேமேஜ் கிட்ட வர மாதிரி இருந்துட்டு இருக்கும். என்னாக போதோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் வரா நம்ம கேக்குறோ, ஏய் கைஜு என்னோட அப்பாவை திருப்பி என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து அட்டாக் பண்ண வருவா. அவளோட சூட்டு பவர் பாதி குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் என் அப்பா எனக்கு வேணும்டா அப்படின்னு அந்த கைஜுவோட தலையிலே கோடையில வச்சு அடிப்பா பாருங்க. அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிரும். மிஸ் ஆன உடனே அந்த அட்டாக் ஃபயர் அட்டாக் மீனம்மாவோட ஃபயர் அட்டாக் அடிக்கும் பாருங்க. அந்த கைஜுவில் அடித்த உடனே அதோட கோரி வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும், நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம ஹீரோ கஃப்கா இதுக்கப்புறம் இதை ஏங்கிட்ட விடு மீனம்மா, இவனோட கோரை கொத்து புரட்டாவை போடுறனா இல்லையா பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியா இருப்பாரு பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ கஃப்கா அந்த கோரை அட்டாக் பண்றதுக்காக பஞ்ச் பண்ற போஸ்ட்ல அப்படி நின்றுட்டு இத்தனை வருஷமா பல 100 வருஷமா உனக்குள்ள இருந்த அந்த வெறுப்பு கோவம் எல்லாத்தையுமே ஒன்னா ஒரு சக்தியா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி முன்னோர்களோட சக்தி எல்லாத்தையுமே ஒன்னா ஆக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ கஃப்கா. அதை பார்த்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல என்னையா பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு குத்தி கொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அதே நேரம் பார்த்து அந்த கைஜு ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வருவான் பாருங்க நம்ம ரெனோ, டக்குன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே அப்படி உரைய வச்சிருவான், ஃப்ரீஸ் ஆக்கி விட்டு ஐஸ் ஆக்கி விட்டுருவான். அது அப்படியே ரீஜெனரேட் பண்ண முடியாம அப்படி நின்னுரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ஹீரோ கஃப்கா அப்படி பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான், என்னோட அப்பா அம்மா என்னோட குடும்பம் ஊர் இதெல்லாம் காப்பாற்ற முடியல, இப்போ அதுக்கு சரி கட்ட போறேன், இப்போ இவனை கொன்னு எல்லாத்தையுமே காப்பாற்ற போறேன்டா, வாடா கஃப்கா இதுக்கப்புறம் நீ தாண்டா கஃப்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கஃப்காவும் பெரிய பையன் கஃப்காவும் ஒன்னாகி இது தாண்டா நம்மளோட நேரம், போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி குத்த போகும்போது பார்த்தா அதோட கோர்ல இருந்து இன்னொரு கைஜு அப்படியே வெளியே வரும். என்னடா நீ மறுபடியும் ஆரம்பிக்க பாக்குறியா, விட்ட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கஃப்கா குத்துல அந்த கோர் சல்லியா நொறுங்கி போயிடும். அந்த அட்டாக்கு சும்மா வெறித்தனமான அட்டாக்கா இருக்கும். அவ்வளவுதான், அந்த கோர் அழிஞ்சதுல அந்த கைஜு நம்பர் 1 அப்படியே அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கஃப்கா அந்த கைஜு நம்பர் மேலேயே அப்படி விழுந்துருவான். அப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அப்படி இருப்பான் பாருங்க. அவ்வளோதான், நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு சாகிறத பற்றி கவலையே இல்லை, நான் இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டேன், மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டேன், நான் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அங்கே இசையை வந்துட்டு இல்லை நான் உன்னை அப்படி போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ என்னையா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, என் மனசுக்குள்ளே நீங்கள் என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு சாக்காயிட்டு சாரி கேப்டன் கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டுட்டேன். அப்போ இது வரைக்கும் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருந்த முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவனோட உடம்பு விட்டு அப்படி நிம்மதியாக பறந்து போயிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லாமே இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது இசையவும் இது எல்லாமே ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கஃப்காவும் அவ்வளோதான் நம்ம சாக போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம கேப்டன் சொல்லுவார், இல்லை இந்த உலகத்துக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவை, என்னோட உடம்பை இதுக்கப்புறம் என்னால் யூஸ் பண்ண முடியாது, நான் செத்து போயிட்டேன், ஒரு மான்ஸ்டரோட அங்கமாகவே மாறிட்டேன், ஆனால் என்னோட இதயம் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது, அதை நீ வச்சுக்க அப்படின்னு வைஸ் கேப்டன் டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட அவரோட இதயத்தை கொடுத்துருவாரு. அப்புறம் நம்ம கேப்டனோட ஹார்ட் நம்ம ஹீரோக்கு வந்த உடனே அந்த கைஜு நம்பர் 1 மேலே இருந்தவர் அப்படியே கீழே விழுவார் பாருங்க. அதை பார்த்துட்டு கஃப்கா அப்படின்னு கத்திட்டு இருப்பா கிக்கரு. அப்போ நம்ம ரெனோ ஹல்க் எப்படி அயன்மேனை பறந்து போய் பிடிப்பாரோ அதே மாதிரி ரெனோவும் நம்ம ஹீரோவை அப்படி பிடிச்சி கீழே விடுவான் பாருங்க. அப்படி கீழே படுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கைஜு நம்பர் உருவத்திலிருந்து மனுஷ உருவத்துக்கு அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பான். இந்த உலகத்தை மறுபடியும் காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ கஃப்கா உயிர் தெழுத போறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல 4 மாசம் கழிச்சு கண்ணு முழிக்கிறான். நம்ம ஹீரோ கோமால இருந்திருக்காங்க. கண்ணு முழிச்சிட்டு டாக்டர் ஐயா எவ்வளவு நேரம் ஐயா நான் இங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் என்னப்பா எவ்வளவு நேரமா, 4 மாசம் இருந்தப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவான். அப்படி எழுந்திரிச்சு தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோட அந்த கைஜு நம்பர் 8 பவர் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது கைஜு நம்பர் 8 பவர் உள்ளதா இருக்கும். அந்த கைஜு நம்பர் 8 அப்படியே தூங்கிக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் எப்படி மனுஷ உருவத்துக்கு மாறினேன், இது இன்னும் என்கிட்ட இருந்து போகலையா,
எனக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தா அங்க நம்ம மீனம்மா இருக்காங்க. மீனம்மா நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு அப்படியே கூட்டு போவாங்க. அங்க பார்த்தா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும்ல, திரும்ப கட்டிக்கிட்டு இருப்பாங்க. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோவை வரவேற்கிறதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே இருப்பாங்க. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்க எல்லா ஆளும் இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்க நம்ம ரெனோ வந்து பெருசு நீ வந்துட்டியா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கதறி கதறி அழுவான். டேய் உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசமாடா, நான் நினைச்சு கூட பாக்கலடா, ஐ எம் பேக், நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது ஹீரோ வந்து யோ பெருசு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி விளையாண்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா வழக்கம் போல எல்லாரும் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்படியே அவங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல வழக்கம் போல ஒர்க் பண்ணும்போது நம்ம கிக்கர் இருக்காங்க பாருங்க, அவங்கள நறுமையை விட ஹையர் போஸ்ட்டுக்கு பண்ணி விட்டுருவாங்க. நம்ம நறுமையை அப்படி கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதை பார்த்து நறுமையை சாக்காவான். ஏன்னா சும்மா கேம் விளையாண்டு பொறுப்பு இல்லாம இருக்கா பாத்தீங்களா, அதனால கிக்கர் அப்படி ஹெட்டா மாத்தி விட்டுருவாங்க. அதை பார்த்து நம்ம நறுமையை கடுப்பாக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கஃப்கா கடையில அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல மறுபடியும் ஒரு கைஜு அட்டாக் நடக்கும். அந்த அட்டாக் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கஃப்காவும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க போயிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தா நம்ம ஹீரோ கஃப்கா மீனம்மா சின்ன வயசுல எப்படி இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் இங்க நிக்கிறாங்க. அங்க அந்த கைஜு அவங்களை அட்டாக் பண்ண வரும்போது அந்த சின்ன பையன் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேயே நின்று சண்டை போடுறதுக்கு நின்று இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வருவார் பாருங்க நம்ம ஹீரோ கஃப்கா. பசங்களா, குட்டி பசங்களா, பாக்குறதுக்கு என்னையும் மீனம்மா மாதிரியே இருக்கீங்க. சரி, இங்க இருந்து உங்களை நான் பத்திரமா கூட்டு போயிடுறேன். ஆனா இப்ப இங்க நடக்க போறத நீங்க பாப்பீங்க இல்லையா, அப்படி பார்த்ததை எக்காரணத்தை கொண்டு வெளியே மட்டும் சொல்லிடாதீங்க கணுங்களா, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி கைஜு நம்பர் 8 மாறுவான் பாருங்க. மரண மாசா இருக்கும். மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படி நம்ம ஹீரோ டைலாக சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிப்பான் பாருங்க. இதோட இந்த கைஜு நம்பர் 8 மொத்த ஸ்டோரியும் முடியுது. ஹாப்பி எண்டிங்கோட முடியுதுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த அனிமையை பிளாக் அண்ட் ஒயிட் மாங்கால இருந்து அப்படியே கலர் பண்ணி போடணும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.